श्रीमान् वेंकटनाथार्य कविकार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणम्. இங்கு கூடியிருக்கும் ஆஸ்திக அன்பர்கள் முன்னிலையில் சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகித்த கோபால விம்சதி 20 ஸ்லோகங்கள், அதை பற்றி ஒரு சில ஆச்சரியமான அர்த்தங்களை விண்ணப்பம் செய்ய வேணுங்கிறது பக்தர்களின் நியமனம். அதை 20 நாள் சொன்னாலும் 200 நாள் சொன்னாலும் கடைசி நாள் சாத்து முறையின் போது நிறைய இன்னும் சொல்ல வேண்டி இருக்கிறது, அடியனால் சொல்லி முடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சாத்து முறை பண்ணியாகணும். அது 200 நாள்ல பண்ணாலும் அதுதான். அதனால அதை 2 வேளையில பண்ணிடுவோமேங்கிற சாகசம் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இன்று ஒரு வேளையும் நாளை மறுநாள் மாலை மற்றொரு வேளையுமாய் இந்த 2 வேளைகளுக்குள்ளே கோபால விம்சதியிலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை என்னன்னு பார்ப்போம். இங்க கோபாலன் யாரை குறிக்கிறார்? அவர் மொத்தம் 28 ஸ்தோத்திர கிரந்தங்களை அனுகிரகித்தார். ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது அதற்குன்னு ஒரு அடிப்படை உள்ளது. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்தோத்திர ரத்தனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லுவோம், சியாதயன்னிக சர்வேஷாம் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்திரயாமாச யோகீந்திரஹா தம் வந்தே யாமுனாக்வயம். நம் சம்பிரதாயத்துல மூத்த ஆச்சாரியன் யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருப்பேரனார். ராமானுஜரை கட்டாட்சித்து ராமானுஜராகவே ஆக்கின வள்ளல். அப்படிப்பட்டவர் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுவதற்காக ஸ்தோத்திர ரத்தனம்னு பாடினார். அதை பத்தி பெருமை சொல்ற ஸ்லோகம் அது. சியாதயன்னிக சர்வேஷாம் திரையந்தார்த்தம். திரைங்கிறது வேதத்தை குறிக்கும். ருக்கு எஜுசு சாமமா பிரிஞ்சிருக்கிறதுனாலே திரையந்தான்னு சொன்னால் வேதாந்தம்னு பொருள். அதான் உபனிஷத்துக்கள். வேதாந்தத்தினுடைய அர்த்தம் எல்லாம் சிரமப்பட்டுத்தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். எத்தனை தெரிஞ்சின்றாலும் பாக்கி நிறையா இருக்குன்னு தோணும். முழுவதுமாகவும் புரிந்து விடாது, மறைத்துத்தான் சொல்லும். வேதங்களுக்கு தமிழ் மொழியில மறையினே பேர் வச்சிருக்கார்கள். அப்படின்னா தங்கிட்ட இருக்கிற அர்த்தத்தை ஓரளவு மறைக்கும். ரொம்ப அதுல விசுவாசம் இருந்ததுன்னா தான் அது வெளிப்படையா சொல்லும். சம்பிரதாய விஷயங்களுக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்க போறதுக்கும் ஒரு வித்தியாசம். விஞ்ஞானத்துல என்ன சொல்லுவார்கள்? நீ பரிசோதனை பண்ணி பார்த்து அது சரியா வருமானால் நம்பு. இதுதான் அவர்கள் சொல்றது. ஆனா இப்ப இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க கேட்க பொருளே சுவாமி தேசிகன் பாடினது கோபாலன் தான் நமக்கெல்லாம் பகவான். அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரோ அது உண்மை அப்படிங்கிற நம்பிக்கையோட கேட்க ஆரம்பிச்சியானால் அப்ப மேல மேல உனக்கு புரியும்னு சொல்லுவார்கள். இது விஞ்ஞானம் வேற வழி, இந்த வழி வேற வழி. அதுல நம்பின பிற்பாடு பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்ல மாட்டார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வா, எல்லாம் நீயே சோதனை பண்ணிப்பாரு, சரியா இருந்ததுன்னா நம்புன்னு வா. அதை போல இங்க நீங்க வாசிக்க வந்திருந்தால் ஒரு எழுத்து கூட புரியாது. இது அத்தனையும் சரிங்கிற விசுவாசத்தோட வந்தால்தான் இது புரியும். வேதமே அப்படிப்பட்டதுதான். அதனாலதான் அதை மறைன்னு சொல்றோம். வேதாந்தம்ங்கிறது வேதத்தினுடைய கடைசி பகுதி. அதுல இருக்கிற அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சு சிரமமா தான் இருக்கும். நம்ம ஆச்சாரியர்கள் யோசித்தவர்கள், கிருத்தயுகம் திரேதாயுகத்தில் இருக்கிறவனுக்கு அது சுலபமா இருக்கலாம், துவாபர யுகத்திலேயே கஷ்டம், கலியுகத்துக்கு வந்த பிற்பாடு வேதாந்தார்த்தம்லாம் சுலபமா புரியாது. அதனால அதை நம்ம வேற ரூபத்துல கொடுப்போம் என்று ஸ்தோத்திரங்கிற கிரந்தங்களை பாட ஆரம்பித்தார்கள். அதுல என்ன சௌரியம்னால் அப்படியே
வரட்டுத்தனமா ஈரப்பசையே இல்லாம ஸ்தோத்திரங்கள் இருக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி கதைகள்லாம் இருக்கும், புலம்பல் இருக்கும், அழுக இருக்கும், பிரார்த்தனை இருக்கும், இப்படி பண்ணிட்டேங்கிற விஷமும் இருக்கும், எல்லாமே ஸ்தோத்திரங்கள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா குண சிதறல்கள், மனத்தின் சிதறல்களோட தானே நம்ம வாழ்க்கை வாழறோம். சண்டை உண்டு, பூசல் உண்டு, சிரிப்பு உண்டு, அழுகுண்டு, புலம்பல் உண்டு, பிரார்த்தனை உண்டு, அத்தோட தானே வாழ்க்கை. வேதாந்தத்துல புலம்பல் இருக்குமா? வேடிக்கை இருக்குமா? ஏதானு சிரிக்கிறாப்புல இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. அது தத்துவார்த்தங்களா சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படியே நமக்கு வாழ்ந்து பழக்கம் இல்லையே. நம்ம பழக்கம் எல்லாம் கலந்து கட்டியா குணங்களின் வெளிப்பாட்டோட தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். மனம் எப்படியெல்லாம் இழுத்திருக்கோ போயிருக்கோம். அப்ப போனபடிக்கே அதை இழுத்துன்னு வந்தா தானே அது பகவானிடத்துல ஈடுபடும். வேற புது மார்க்கத்தில் இழுத்துன்னு போனா மனம் எப்படி மாறி வரும்? அது எப்படி ஓடி போயிருக்கோ அப்படியே தான் திரும்பி கொண்டு வரணும். அதுக்கு சாப்பாட்டுல ஆசையா இருக்கா? சாப்பிடாதேன்னு சொன்னா வாயும் கேட்காது, மனசும் கேட்காது. பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடுன்னு சொன்னா கேட்கும். சாப்பிடாதேன்னு சொன்னா அது கேட்குமா? சாப்பிடு, எத்தத்தையும் சாப்பிடாதே, அவனுடைய பிரசாதத்தை சாப்பிடு. பூச்சூட்டி கொள்ளாதேன்னு சொன்னா அது கேட்காது. சந்தனம் பூசிக்காதேன்னு சொன்னா அது கேட்காது. ஆனா சூடி களைந்தத்தை சூடிக்கோயேன். பெரியாழ்வார் அதைத்தான் திருப்பல்லாண்டே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தனா சூடுமிட் தொண்டர்களும் எல்லாம் அவர் சம்பந்தத்தோட பண்ண தொடங்கிட்டோம்னால் அப்ப மனம் கேட்க ஆரம்பிக்கும். என்ன எப்படி இருந்தான்னா, கடையில போய் அப்படியே பூ வாங்கி சூடிண்டா என்ன, தாயார் சன்னதிக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு சூடிண்டா என்னன்னால் புஷ்பம் ஒண்ணுதான். இன்னும் கேட்டா தாயார் சன்னதி புஷ்பம் இன்னும் கொஞ்சம் அடர்த்தி குறைச்சலா கூட இருக்கலாம், அதுவும் தெரியாது. பல இடங்கள்ல போனா அவ்வளவா ஒண்ணு வசதி வாய்ப்பு இருக்காது. இங்க ஒரு பூ, இங்க ஒரு பூ, இங்க ஒரு பூன்னு இருக்கும். இருந்தாலும் வெளியில அடர்த்தியா 100 ரூபா முழம் கொடுத்து வாங்குற புஷ்பத்தை காட்டிலும் இதுக்கு நிறைய சிறப்பு இருக்கும் இல்லையோ. அதே போல வெளியில போய் சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கலாம், பணமும் கூட இருக்கும். இங்க வந்தோம்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்குத்தான் அந்த மகாத்மியம் இருக்கிறது. சில கோவில்கள்ல பார்த்தா, இப்ப இங்க பார்த்தோம்னா புஷ்பம் வெளியில இருக்கிறத விட இங்க என்ன இருக்கு, பிரசாதம் வெளியில கிடைக்கிறத விட இங்க ஓஹோன்னு இருக்கு. அது ஒரு புறத்துல, அது சில இடங்கள்ல இருக்கலாம், மற்ற இடத்துல இருக்காது இல்லையோ. என்னதுக்காக சொல்ல வந்தேன், அப்படி ஏற்றம் இருந்து எந்த பக்கத்துல மனசு ஓடுறதோ ஓடுற வழியிலேயே அதை திருப்பி கொண்டுதா தான் வருமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு திரும்ப முடியாது. கொஞ்ச நாள்ல அதுல இருந்தே விடுதலை அடைந்து வெளியில ஓடிவிடும். அது வேண்டாங்கிறதுக்காகத்தான் ஆச்சாரியர்கள்லாம் வேதாந்தத்தின் அர்த்தத்தை ஸ்தோத்திர ரூபமாகவே பாடினார்கள். இதுல நமக்கு பிடிச்சாப்புல எல்லாம் இருக்கும், அனுபவபரமா இருக்கும், அழறதுக்கும் இருக்கும், சிரிக்கிறதுக்கும் இருக்கும். அந்த 28 ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் கோபால விம்சதி. ஸ்தோத்திரம்னு சொல்லச்சேவே வேதாந்தார்த்தத்தை சொல்ல வந்ததுன்னு இப்பதானே விண்ணப்பிச்சேன். அதுல ராமனுக்குன்னு பாடினது ரகுவீர கத்தியம்னு சொல்லலாம், சுதர்சனாழ்வாருக்கு பாடினது சுதர்சனாட்டகம்னு சொல்லலாம், எல்லா திரு ஆயுதங்களுக்காகவும் பாடினது ஷோடச ஆயுத ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். அதே வேடுக்கை ஆளறி பெருமாளுக்காக பாடினது காமாசி காட்டகம்னு சொல்லலாம். விஜயராகவ பெருமாள் திருப்புழிக்குள்ளே இருக்காருனால் பரமார்த்த ஸ்துதி பாடினார்னு சொல்லலாம். ஞாசத்துக்கு பிரபத்திக்காக பாடினார்னால் ஞாச திலகம் பாடினார், ஞாச தசகம் பாடினார், ஞாச விம்சதி பாடினார். அதுக்குன்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லிட்டு வந்தீரே, வேதாந்தார்த்தத்துக்கு என்ன பாடினார்? என்ன பாடினார்னா வேதாந்தத்துக்கு நிறைய வியாக்கியான நூல்கள் பண்ணிருக்கார். ஸ்ரீபாஷத்துக்கு மேலேயும் அது பரமத பங்கமாக இருக்கட்டும், இன்னும் வேற பல கிரந்தங்களாக இருக்கட்டும், சததூஷ்ணியா இருக்கட்டும், இதெல்லாம் வேதாந்தார்த்தத்தை சொல்றதுக்காக வந்தது. ரொம்ப நல்லா வாசிக்கலாம். ஆனா மறுபடியும் என்ன சிரமம் வரும்னால், வேதாந்த வியாக்கியானமா இருக்கிறதுனாலே அவருக்கு இருக்கிற மேதாவித்தனம் என்னவோ அத்தனையும் காட்டி அழுதல் எழுதியிருப்பார். அதுக்கு நமக்கும் தூரம் சுவாமின்னு தோணிடும். அப்ப வழி ஒரே வழி, வேதாந்தத்தை பத்தி சொன்னதா இருக்கணும், ஸ்தோத்திரமா சொன்னதா இருக்கணும். அது யாருக்கு ஏத்ததா இருக்கு தெரியுமோ? ராஜகோபால சுவாமி, மன்னார்குடி கோபால சுவாமி, அவர் கோபாலன். அவருக்கு வெறும் கோபாலன், மாடுகளின் பின்னே போறவன் மட்டும் பேர் இல்லை, அந்த பேரும் உண்டு. ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன், இதுதான் அவருக்கு முழு பேர். ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன். அந்த வித்யாங்கிறது எதை குறிக்கும்? உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட 32 வித்யைகள். உபனிஷத்துக்களிலே சத்வித்யா, பௌம வித்யா, தஹர வித்யா, சாண்டில்ய வித்யா, உபகோசல வித்யா, இப்படி வித்யா என்ன? உபாசன மார்க்கம், பக்தி மார்க்கம். இதன்படிக்கு பெருமான உபாசனம் பண்றது.
இந்த வழியில அவர் உபாசனம் பண்றது, இந்த வழியில உபாசனம் பண்றது. அது என்ன வழி வழின்னு சொல்றீரே? என்ன இந்த ஊர்ல இருந்து உபாசனம் பண்ணா இந்த வழியா, சென்னப்பட்டினத்துக்கு போய் உபாசனம் பண்ணா வேற வழியா? ஸ்ரீரங்கத்தில் அந்த இடத்தை பத்தி எல்லாம் பேச்சே இல்லை. நீங்க எங்க உட்கார்ந்து கொண்டு உபாசனம் பண்ணலாம். ஆனா உபாசனை எந்த பெருமானை குறித்து, என்ன குணங்களோட இருக்கிறவரை குறித்துங்கிறது இந்த வித்யை மாறுபடும். சத்வித்யேங்கிறது இன்னென்ன குணத்தோட இருக்கிற பெருமாளை உபாசிக்கிறது. தகர வித்யேங்கிறது இப்படிப்பட்ட பகவானை உபாசிக்கிறது. எல்லாமே கடைசியில மோட்சம் தான் கொடுக்கும். போய் சேர போற இடமும் ஒண்ணுதான், உபாசியமான பகவானும் ஒருத்தர் தான். ஆனா அவரை எந்த குணத்தோட உபாசிக்க போறோம் அப்படின்னு மாறி மாறி 32 வித்யகள். அதைத்தான் அந்த பெருமாள் சேவையாகவே கொடுத்தாராம். கோவிலர் கோப்பிரளயர்னு 2 ரிஷிகள். துவாபர யுகம் முடிய போறது. அவர்கள் துவாரகையில போய் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக வேகமா போறா. தென்னாட்டை சேர்ந்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவா. 2 ரிஷிகளும் மன்னார்குடியை தாண்டி வடக்கு நோக்கி பிரயாணம் பண்றா. அப்ப மன்னாடி இருக்கிறவரெல்லாம் கேட்கிறா, நீங்க எங்க வேகமா போறீங்களே, எங்க போறீன்னு? துவாரகைக்கு யாத்திரையா போயிட்டு இருக்கோம், கண்ணனை சேவிக்கணும்னால். அதெல்லாம் அவர் காலம் முடிஞ்சு போய் வைகுந்தத்துக்கே திரும்பி போயிட்டார். நீங்க எங்க போய் யார சேவிக்கிறதா இருக்கீர்கள் என்று ஊர்க்காரா கேட்டான். அவர்களுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம சேவிக்கணும்னு நினைச்ச கண்ணன் சேவிக்க முடியாதான். அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சா. நாங்க போறதா இருந்தோம், நீ கிளம்பி போயிட்டியா, இனிமே ஒரே வாய்ப்பு தான், நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வந்து சேவை சாதிக்கணும் என்று சொல்லி பகவானை குறித்து தவம் செய்ய அவர்கள் முன்னால் தோன்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எங்களுக்கு 32 சேவையும் வேணும். நீ என்னென்னலாம் கண்ணனா சேட்டிதங்கள் பண்ணியோ அந்த சேட்டித சேவையெல்லாம் நாங்க சேவிக்கணும்னு கேட்க 32 காட்டினார். கூடவே பெருமாள் ஒரு வழி சொல்லிட்டார். வேதாந்தத்தில் இருக்கிறது 32 வித்யகள். இப்போ ஒரு வித்தைக்கு ஒரு சேவையா உங்களுக்கு நான் 32 சேவைகளை கொடுத்துடுறேன். இப்பவும் மன்னார்குடிக்கு போனால் உள்பிராகாரம் பிரதட்சணம் வர்ற இடத்துல அந்த 32 சித்திரப்படம் எழுதி வச்சிருக்கா. அந்த ஒவ்வொன்றும் தான் ஒவ்வொரு சேவை. அதுல முதல் சேவை தான் மூலவரா காட்டின சேவை, கடைசி சேவை தான் உற்சவரா நிற்கிற சேவை. மூலவர் பெருமாள் வாசுதேவ பெருமாள் நின்ன திருக்கோலம், அவர் தான் முதல் சேவை. கடைசியில கோபாலன் பசுமாடு கண்ணு குட்டியோட ஒரு கைய மடிச்சிருந்து ஒரு கையில சாட்டை பிடிச்சு நிற்கிற சேவை, அது கடைசி திருக்கோலம். நடுவுல 30, இது 1, அது 32. மூலவரும் உற்சவருமா நிற்கிறார். அதை தவிர 30 திருக்கோலத்தோட சேவை சாதித்தார். இந்த 32 வித்தியகள் தானே உபனிஷத்து, அதுதானே வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வேதாந்தத்துக்கும் பெருமாளுக்கும் நேர் சம்பந்தம்ங்கிற திவ்யதேசம் எங்க இருக்கணும்? மன்னார்குடியில தான் இருக்கணும், கோபாலனுக்கு தான் இருக்கணும். ஏன்னா அவர் தானே ஸ்ரீவித்யா ராஜகோபாலனா இருக்கார். அதனால ஸ்தோத்திரம்னு சொன்னாலே வேதாந்தத்தின் அர்த்தம் சொல்லணும். அதுல மற்ற ஸ்தோத்திரங்களை காட்டிலும் வேதாந்தத்தையே விரித்துரைப்பதற்காக வந்து சேர்ந்தவர் ராஜகோபால சுவாமி. அதனால அவரை பத்தின ஸ்தோத்திரமா இது இருக்கிறதுனாலே இது நேரடியாகவே வேதாந்தத்தின் அர்த்தத்தை சொல்ல வந்ததுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா பார்த்தா இது வேதாந்தம் சொல்றாப்புலயே இருக்காது, சின்ன குழந்தைகளுடைய விளையாட்டை சொல்லிட்டு இருக்கா மாதிரி இருக்கும். அவ்வளவுதானால் நம்ம மோட்சம் போறதே பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு தானே. நம்ம மோட்சம் போறது அவருக்கு விளையாட்டா இருக்கு, நமக்கு விளையாட்டா இல்ல. நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கறது அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையோ. ஆண்டாள் பாசுரத்துல சொல்லச்சே, வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்னு நாச்சியார் திருமொழியில் பாடினார். இந்த இவ்வளவு பெரிய ஜெகத்தை பிரபஞ்சத்தை படைக்கிறார், படைக்கிறதே விளையாட்டா படைக்கிறார். ஆனா அதை விட கொஞ்சம் சிரமம் நம்மள மோட்சத்துக்கு கொண்டு போகும். படைக்கிறது கூட படைச்சிடலாம், இது விட இவன் கிளம்ப மாட்டேங்கிறான் இல்லையோ. கிளம்பினான்னா அவர் கொண்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கார். என்னதான் 90 வயசானாலும் கேட்டு பாருங்க, கிளம்புறியான்னு. இன்னும் பேத்திக்கு கல்யாணம் பண்ண உடனே உடனே கிளம்பி விட்டோமா அப்படின்னு அந்த ஏந்து இருக்கிறதுல போறதுல ஆசையே வரமாட்டேங்குது. அந்த ஆசை தன்னிடத்துல வரணுங்கிறதுக்காகத்தான் கோபாலன் எழுந்தருள் இருக்கிறார். கோபாலனை குறித்த 20 ஸ்லோகங்கள் கோபால விம்சதி. விம்சதினா 20 ஸ்லோகம். கோபாலனை குறித்த 20 ஸ்லோகம். கோபால சப்தத்துக்கு என்ன பொருள்? பல பொருள்கள். பொதுவா மாடுகளை காப்பாற்றுபவர், மாடுகளை ரட்சிப்பவர், இதுதானே பெயர். ஒரு பெயர்னு எடுத்துட்டால் அதை இடுகுறி பெயர்னு சொல்லலாம், காரண பெயர்னு சொல்லலாம், ரெண்டா சொல்லுவா. அத சம்ஸ்கிருதத்துல சொல்லச்சே யௌகிகம் ரூಢி என்று ரெண்டா சொல்லுவோம். யௌகிகம்னு சொன்னால் பத சேர்க்கை. இந்த சொல்லு அந்த சொல்லு ரெண்டு, யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். 2 சொற்கள் சேர்றது, 2 எழுத்து சேர்றது, அது சேர்ந்து ஒரு சொல்லாக உருவாகிறது. என்னால் அந்த சேர்க்கையை யௌகிக பொருள், அதுதான் காரண பெயர். நமக்கெல்லாம் இப்ப நமக்குள்ள ஒருத்தர் பங்கைய கண்ணன், கமலக்கண்ணன், புண்டரீகாட்சன் இருக்கிற எத்தனை பேர் இருக்கும் இல்லையோ அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா
அது காரண பெயரா இருக்கணும்னா நிஜமா என் கண்ணு தாமரையாட்டம் இருக்கணும். இருந்தா தான் அது இருக்கா? அந்த மாதிரி இல்லையே சாமி. அதெல்லாம் எங்களுக்கு காரண பெயர்லாம் இல்ல, இடுகுறி பெயர். யாரோ ஒருத்தருக்கு காரண பெயரா இருக்கும், அதை இட்டு என்ன குறிக்கிறாளோ இல்லையோ, அதனால அதுக்கு இடுகுறி பெயர்னு பேர். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். எத்தனை பேர் இப்ப காரண பெயரோடு இருந்திருக்கும். ஆஜானுபாபு ராமனுக்கு பேரு, அடிய வச்சுட்டேன் பேர் ஆஜானுபாபு. அரவிந்த ஜலாயதாட்சம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமின பேரை வச்சுட்டேன். நிசாசர விநாசகரன்னு நான் பேர் வச்சிருந்தா ராட்சசன்னு பேரை கேட்டாலே நான் வீட்டுக்குள்ள ஓடிப்படுவேன். இதுல நான் நிசாசரர்களோட சண்டையை போட போறேன்னா ஜெயிச்சுன்னு வர போறேன்னா அதெல்லாம் இல்ல. சுந்தர தோளுடையான் திருமாலிரும் சோழமலை அழகருக்கு பேர். அடியன் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுட்டேன் சுந்தர தோளுடையான். தோல்லாம் அப்படி எல்லாம் இருக்காது, ஏதோ இருக்கிறபடிக்கு தான் இருக்குமே தவிர அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குமா? அதெல்லாம் இல்லைன்னால் அது இடுகுறி பெயர். ஆனா அதை போல இருக்குன்னா அது காரண பெயர். இப்ப கோபாலங்கிறது காரண பெயரா முதல்ல சொல்றேன், அதான் யௌகிகம்னு வச்சுக்கணும். அப்புறம் கோபாலங்கிறத இடுகுயிர் பெயரா பார்த்துருவோம். பொதுவா கோபாலன்னு உடனே என்னன்னு உங்களுக்கு தோணும்? மாடுகளின் பின்னே போபவர் ரட்சிப்பவர்னு சொல்றதை விட மன்னார்குடி பெருமாள் இது முதல்ல தோன்றது இல்லையோ. கோபாலங்கிற பெயரில் காரண பெயராக கொண்டால் மன்னார்குடி பெருமாள் அந்த சப்தத்தில் இருக்கா? இல்லவே இல்லையோ இல்லையோ. அதுதான் இடுகுறி பெயர். சொல்லுல அதன் பொருளே இருக்காது. அந்த பொருள் இல்லாவிட்டாலும் அந்த பொருள் வர்றது இல்லையோ. உலகத்தவர்களுக்கு கோபாலன்னு சொன்னா மன்னார்குடி பெருமாள் சட்டுன்னு தோன்றது இல்லையோ. எப்படி தோணித்தினால் காரண பெயர் இல்லையே, அது இடுகுறியா இருந்தா மட்டும்தான் தோண முடியும். அதனால கோபாலங்கிற பெயரே இன்ன அர்த்தத்துலதான் வரணும்னு ரூடி. ரூடினா உலகத்தில் பிரசித்தமான வழக்குன்னு அர்த்தம். அது உலகத்துல பிரசித்தமா இருக்கிறது இன்னாருக்குன்னு வந்து விட்டது. ஆனா காரண பெயரா பார்த்தேன்னு வச்சுக்கோ, 3 விதமா சொல்லலாம். ஒண்ணு கோ சப்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம், பேச்சு வாக்கு. இன்னொன்னு கோ சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம் ரெண்டாவது. மூணாவது அதான் பிரசித்தமான அர்த்தம், கௌ என்றா பசுமாடுன்னு அர்த்தம். இந்த மூணையும் பாலயதி இதி கோபாலஹா, காம் பாலயதி இதி கோபாலஹா. காம் பாலயத்தின பசுமாடுகளை ரட்சிக்கிறான், அதனால கோபாலன். காம் பாலயதி எல்லாருடைய வாக்கையும் நன்கு மெருகூட்டி கொடுக்கிறார். தானு சிறப்பான வாக்கு கொண்டவர், நம்முடைய வாக்கையும் வளர்த்து கொடுப்பவர். இதோ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் உள்ள எழுந்துள்ள இருக்காரா, அவரே கோபாலன் தான். அவர் லட்சுமி ஹயக்ரீவராச்சேனால் நான் யௌகிக பொருள் காரண பெயரை வச்சு கோபாலன் அவரை சொல்ல முடியும். ரூடிய வச்சுதான் கோபாலன்னு சொல்ல முடியாது. ரூடிய வச்சா கோபாலன் கோபாலன் இருப்பார். ஆனா காரண பெயரா வச்சுட்டா பேச்சுக்கு அவர் தான் அதிபதி, அதனால கோபாலன்னு சொல்லலாம் இல்லையா? அதே காரண பெயரை பசுமாடு கன்றுகளை மேய்த்தவர்ங்கிற அர்த்தத்துல ஹயக்ரீவனுக்கு சொல்ல முடியாது. அவர் அதை பண்ணலையோ இல்லையோ. இந்த அடிப்படை புரியுறதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த காரணத்தால வந்ததுன்னா ஒண்ணு வாக்குக்கு அதிபதியா இருக்கார், பேச்சுக்கு அதிபதியா இருக்கார் கண்ணன் தான். பசுமாடுகளை ரட்சித்தார் கண்ணன் தான். பூமியை அடைந்தார் கண்ணன் தான். இந்த மூணுலயுமே உங்களுக்கு சந்தேகம் வரும். ஒண்ணுல மட்டும் சந்தேகம் வராது. மாடு கன்றுகளை ரட்சித்தார்னு சொன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. முதல் 10 வயசு அதுதான் பண்ணார். ஆனா ஏதோ பேச்சை ரட்சித்து கொடுத்தார் நீரேனால் உபதேசம் அந்த ஒரே அவதாரம் தானே பண்ணிட்டு. பேச்சுங்கிறதே கீதோபதேசம் தானே. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீத் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. ஆகவே அந்த அவதாரத்துக்கு அது காரண பெயரா ரொம்ப பொருந்தும். 700 ஸ்லோகங்களாலே வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நல்லதையும் உபதேசிச்சுட்டு போயிட்டான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன்னா எதை தெரிஞ்சுட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு திருமிழியாழ்வார் சாதிக்கிறார். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனான் என்னும் ஆயரன் நோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் விஞ்ஞானமில். நீ என்னத்த கத்துன்னு வந்தாலும் கீதையை கத்துக்காத போனியானா வீண், பாக்கி எல்லாம் உதவாதுன்னு சொல்ல வருகிறார். அதனால வாக்குக்கு பாலகன்னால் கோபாலன் கீதாச்சாரியன் ஒரு அர்த்தம் வச்சிருக்க. பசுக்களை எல்லாம் ரட்சித்து கொடுத்தபடியாலே கோபாலன், ஆயர் தலைவன் கோபாலன் பேரா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பூமியை அடைந்தாரானால் அவர் அவதாரமே பூமியை இழந்ததுனாலதான் வந்ததே. யயாதி சாபம், எது மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். குருவுக்குத்தான் பட்டாபிஷேகம்னு யயாதி சொன்னார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கண்ணனுக்கு பல தலைமுறைகளுக்கு முன்னாடி. அதனால எதுவுக்கு பட்டாபிஷேகம் படுத்து எதுகுலத்தில் அவதரிச்சவர் தான் கண்ணன். எது மூத்த பிள்ளை, யயாதிக்கு மூத்த பிள்ளை எது, கடைசி பிள்ளை புரு. அந்த புருவனுடைய வம்சத்தில் அவதரிச்சவர்கள் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும்.
அவர்களுக்கு ராஜ்யம் இருக்கு, அவர்கள்னா அரசர்கள் தான். ஆனா கண்ணனுக்கு அரசு இல்லையே, இழந்து போயிட்டாரோ இல்லையோ. இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அதை யயாதி கொடுக்கலைங்கிறதுக்காகத்தான் துவாரகைக்கு போய் தானாவே ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுண்டு பெரிய அரண்மனையை கட்டிண்டு நானே துவாரகாதீசன் பிரகடனப்படுத்திவிட்டோம். வேற யாரும் பண்ணலன்னா என்ன நான் தான் கொண்டாடிக்கணும். நீங்க யாராலும் கொண்டாடினா சரின்னு சொல்லலாம், நீங்கள்லாம் கொண்டாடுறதா இல்லையே. கண்ணனே மாற தட்டிட்டு அப்பப்ப சொல்லிட்டே கீதையில இருக்காரு இல்லையா, நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம், எங்கிட்ட சரணாதி பண்ணியானா வரலாம், மத்த பரதரன் நல்லது கிஞ்சிதஸ்து தனஞ்சய. இவன் சொல்ல மாட்டேங்கிறான். அர்ஜுனன் நீ வசத்தின்னு சொல்லியிருந்தா வம்பே இல்லை, இவன் சொல்ல மாட்டேங்கிறான், அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான். இப்பேற்பட்ட கண்ணன் ஜெகத்காரணம்னு தெரிஞ்சிட்டாலும் அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டானா, சரணாகதி பண்ணு உனக்கு மோட்சம் கொடுத்துடுறேன்னு கீதையில சொன்னாரே, அதை பண்ணானான்னு கேட்டா அவன் பண்ணவே இல்லை. அவ்வளவு நெருக்கத்துல கீதை கேட்ட அர்ஜுனன் சொர்க்கத்துக்கு தான் போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் வரிசை எந்த ஜென்மத்துல அவன் மோட்சம் போனானோ தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகளை கெட்டியா பிடிச்சுன்னு நம்ம ஆச்சாரியர்கள் ரகசியத்திரயத்துல சரம ஸ்லோகத்தை சேர்த்து அதை உடையவர் அவ்வளவு பெருசா நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி 74 சிம்மாசனாதிபதிகள் மூலம் நாமும் பெற்று இன்னைக்கு இருக்கிற நமக்கும் மோட்சம்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கும். கேட்டு அர்ஜுனன் சொர்க்கம் போயிட்டான், அவன் கிடைக்கல. ஆனா அதை பெற்று 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 ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னால் இப்பவும் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இருக்கிறோம்னால் கொடுக்கிறத பெருமாள் கொடுத்துருவார். வாங்குறவன் எப்படி வாங்குறாங்கிறது தான் அது பொறுத்தது. நான் நல்லதனமா வாங்கினேன்னு சொன்னா எனக்கு நல்ல வாழ்க்கை. அவர் வஞ்சனம் பண்ண போறாரா? அவர் அர்ஜுனன் மட்டும் போவாண்டா, அப்புறம் இருக்கிறவாள்லாம் போகட்டும்னா கண்ணன் சொன்னார். எல்லாரும் போகணும், ஆனா அவனுக்கு அது ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் இல்லை, பெறவில்லை. இப்படி அர்ஜுனாதிகளுக்காக உபதேசம் பண்ணார். உபதேசித்ததுனால கீதாச்சாரியர் பூமியை திரும்ப பெறணும் இல்லையோ, தானே துவாரகாதீசன் பிரகடனப்படுத்திக் கொண்டு இழந்த பூமிக்கு மீண்டும் அரசனாகிவிட்டார். ஆகவே பூமியையும் ரட்சித்தவர். காம்பாலயதி இதி கோவிந்தா, அதனால அவரை கோபாலன்னு சொல்லலாம். காம் பசுக்களை ரட்சித்தபடியாலே கோபாலன்னு சொல்லலாம். இல்ல வாக்குக்கு அதிபதியா இருந்தபடியால கோபாலன்னு சொல்லலாம். இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். கீதேங்கிற திருவாக்க கொடுத்து அந்த உபதேசத்தினாலேயே பூமியை ரட்சித்தாரோ இல்லையோ. பூமியை ரட்சிக்கிறதுனா பூமண்டலத்துல இருக்கிறவாள ரட்சிக்கிறதுன்னு வச்சுக்கோ. பூமியை லட்சணையால சொல்லுவார்கள். கங்காயாம் கோஷகான்னு ஒரு திட்டாந்தம் சொல்லுவா. கங்கையில எடச்சேரி இருக்கு இப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது ஒரு 10 வீடு இருக்குன்னு சொல்றார். கங்கையில நடுவுல வீடு இருந்தா அது என்ன ஆகும்? அடிச்சுன்னு போயிடும். கங்கையில வீடு இருக்குன்னு சொன்னா கங்கை கரையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கங்காயாம் கோஷகான்னு சொன்னால் உபகங்கம், கங்கை கரையில இருக்குன்னு அர்த்தம் பண்ணணும். கங்கைக்கு கங்கைன்னு சொல்ல மாட்டார்கள். அதே போல எங்கேயும் பார்த்தீங்கன்னா கோபாலன்னு சொல்றோம். அவர் எதை ரட்சித்து கொடுத்தார்? பூமியை ரட்சித்தார்னா பூமியை ரட்சித்தது வராகாவதாரம், பூமியில் உள்ளவர்களை ரட்சித்தது கிருஷ்ணாவதாரம். உள்ளவர்களை எப்படி ரட்சிக்கணும்? விரோதிகளான அசுரர்களை அழித்தது மட்டும் போராது, வாழ்க்கைக்கு வழி சொல்லி கொடுத்து சாஸ்திரம் கொடுக்கணும் இல்லையோ. அதை பண்ணிருக்கிறதுனாலே வாக்குக்கு அதிபதினு சொல்லலாம். அதனால கோபால சப்தத்தினுடைய 3 காரணங்களும் இந்த பெயரில் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறபடியால் கோபாலங்கிற பெயரே முழுமை பெற்றதுன்னு வைத்துக் கொள்வோம். அவரை பத்தி இப்ப பாடியாகணும். 20 ஸ்லோகங்கள்ல சொல்லணும். அவர் 2000 பாடக்கூடியவர். பாதுகா சகஸ்ரம் 1000 பாடிட்டார். யாதவாபுதே 100 கணக்கில் நிறைய பாடினார். ஆனா இதை ஏன் 20ஆ வச்சார்னால் நம்ம மாட்ட 4 பேர் இல்லையா, 1000ஆவே பாடிட்டு போயிட்டார். அப்ப 1000 தெரிஞ்சவா அதை படிச்சுக்கிட்டோம், அவ்வளவெல்லாம் நமக்கு தெரியாது. அதுவே திரும்பி பார்த்தா 25 நிமிஷம் ஓடி போச்சு, இன்னும் முதல் ஸ்லோகத்தையே தொடல. இதுதான் நம்ம கதி. இந்த கதிக்குள்ள எங்க போறது? அதனால சரி சுருக்கமா வச்சா இவன் தெரிஞ்சுக்கிறானா பாப்போம், ஆசையா வருகிறானா பாப்போம் பாடினார். முதல் ஸ்லோகம் கண்ணன் அவதரித்தார்னு சொல்ல வருகிறார். எல்லா ஸ்லோகத்தையும் இருக்கிற நேரத்துக்குள்ள அனுபவிக்க முடியாது. ஒன்னொன்னா அங்க இங்கேயும் சில விசேஷமான அர்த்தங்கள் மட்டும் என்னன்னு விண்ணப்பம் பண்றேன். வந்தே முதல் ஸ்லோகம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். 1 2 3 4 4 அடமொழிகள் இருக்கு. விசேஷம்னு ஒண்ணு சொல்லுவார்கள், விசேஷணம்னு ஒண்ணு சொல்லுவார்கள். விசேஷணம்னா அடைமொழி, விசேஷம்னா அடைமொழி. உயரமானவன் ராமன் என்று நான் சொன்னால் எது விசேஷம்? ராமன். எது விசேஷனம்? உயரம். உயரமான ராமன் சொன்னேன் இல்லையா. அழகான கண்ணன் சொன்னால் அழகு என்பது விசேஷனம். விசேஷணத்தினுடைய வேலை என்ன? அடைமொழிங்கிறது என்ன செய்யும்? தான் எந்த அடைமொழியை சார்ந்து இருக்கிறோமோ
அதை பாக்கி எல்லா விசேஷத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது. அதுதான் அதுக்கு வேலை. நான் மல்லிகை பூன்னு சொல்றேன், இப்ப புட்டா இருக்கா, சம்பா பூ இருக்கு, மல்லிகை பூன்னு சொல்றேன். சொன்னா இந்த பூ, நான் மல்லிகை பூன்னு சொல்லும் போது மல்லிகைங்கிறதுடைய வேலை என்ன? பூங்கிறது தான் விசேஷம், மல்லிகைங்கிறது தான் விசேஷம். சாமந்தி பூவிலிருந்து வேறுபடுத்தணும், ரோசா பூவிலிருந்து வேறுபடுத்தணும், தாமரை பூவிலிருந்து வேறுபடுத்தணும். இதுதானே அதனுடைய வேலை. அதே போல இங்க 4 விசேஷணம் வச்சிருக்கா. முதல் விசேஷணம் பிருந்தாவனச்சரம், எல்லாமே தித்தியா விபக்தி, 2வது வேற்றுமையில் இருக்கு. பிருந்தாவனத்தில் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருப்பவனை பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்திலே இங்கும் அங்குமாக சரம், சர திரிஞ்சிட்டு இருக்கிறவர், காலால நடந்து கொண்டிருப்பவர் பிருந்தாவனச்சரம். இது முதல் விசேஷனம். யாருன்னு பேர் இல்ல, பிருந்தாவனச்சரனைன்னு இருக்கே தவிர பேரே இல்ல. பேரை வச்சாத்தான் விசேஷம், பேரை வச்சாத்தான் அடைபொழி. பேரை வைக்காத விசேஷனமே சொல்லிட்டு இருக்கிறது தனி சமத்காரம். அத போல ஸ்லோகம் பண்றதுக்கே ஒரு தனி சிறப்பு வேண்டும். அதனாலதான் இவர் கவிதார்க்கிக சிம்மம், கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்றோம். கவிகள் பாடுறதுக்குள்ளேயும் சிங்கம் போலவர், தர்க்க ரீதியா நியாயவாதம் பண்றதுலயும் சிங்கம் போன்றவர். 4 சப்தங்களுமே விசேஷனம் மட்டும்தான் இருக்கு, ஸ்லோகத்துல விசேஷமே கிடையாது. வந்தே பிருந்தாவனச்சரம், வல்லவி ஜனவல்லபம், கோபிகை ஜனங்களுடைய வல்லபனாய், ஆசை கணவனாய் இருப்பவனை. வல்லவி கோபிகைகள், ஜன கூட்டம், ஒரு கோபிகை இல்ல, வல்லவி ஜன வல்லபம். வால்லபியம்னா என்ன? அது ஒரு தனி குணம். பிராட்டிக்கு பெருமாளிடத்துல இருக்கிறது வால்லபியம், எல்லா கோபிகளுக்கும் பெருமாளிடத்துல இருக்கிறது வால்லபியம். அது இருந்ததுன்னா தான் கொஞ்சம் குடும்பத்துல காரியம் ஆகும். கைப்பிடித்த மனைவி திருமங்கல்ய தாரணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, இன்னைக்குதான் இப்ப கொண்டாடிட்டு இருக்கா, 20வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கான்னு சொல்லுவா. உரிமை இருக்கு, ஆனா உரிமையை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு தர்ம பத்னியால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. அதுக்கு மேல அந்த உரிமையை தாண்டின ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பை வச்சுட்டு இது சரி தப்புன்னு பார்க்காம நீங்க பண்ணணும்னு சொன்னா அவன் பண்ணணும். இப்படி இருக்கிறதான் வால்லபியம்னு வச்சுக்கோ. இது எல்லா குடும்பத்திலும் இருந்துதான் ஆகணும். இருக்கோ இல்லையோ, பெருமாளுக்கு பிராட்டிக்கு நடுவுல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவளுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்குங்கிறதுக்காக நமக்காக போய் பெருமானிடத்தில் பேச போனால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? இவன் பண்ண தப்புக்கு நீ வந்து பேசுறையான்னு கேட்பார். அப்ப என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? சாஸ்திர புஸ்தகப்படி எடுத்து பார்த்தா அதுல என்ன பட்டியல் இருக்கோ, தப்பு 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 தப்புன்னு மகாபாதகமோ உபபாதகமோ அதிபாதகமோ பாதகமோ ஒண்ணு மிச்ச விடாம நான் பண்ணிட்டேன். அதனால என்னை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வாயே எடுக்காதுன்னு வச்சுக்கோ. ஆனா பிராட்டி இல்ல இவன் பண்ண பாப்பங்கள்லாம் மன்னிச்சாகணும், தேவர் இவனு கொடுத்துதான் ஆகணும்னுச்சு. உரிமையோட மட்டும் கேட்டா அங்க காரியம் நடக்காது. உரிமையை தாண்டி ஏதோ ஒண்ணு அங்க இருக்கணும். பெருமாள் மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு இது விருப்பம், அவனுக்கு கொடுக்கணும்னு தோன்றது, பண்ணுவீரா இல்லையா என்று கேட்டா பதில் பேசாம ஆமாம்னு அவர் தலையை அசைக்கணும். அதை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் வால்லபியம். வல்லவி ஜனவல்லபம், வல்லவி ஜனவல்லபம்னால் வல்லபனா இருக்கானால் இந்த குழந்தைகள் எல்லாரும் என்ன கேட்டாலும் அவரால் மறுக்க முடியாது. இத்தனைக்கு மகாலட்சுமி இல்ல, பூமி தேவி இல்ல, நீலாதேவி இல்ல, வெறும் கோகுலத்து பெண்கள். இந்த பெண்களுக்கு அவன் இடத்துல என்ன உரிமை தெரியுமோ, எவ்வளவு அன்பு தெரியுமோ, அவங்கிட்ட இவர்களுக்கு அன்பு, இவர்களிடத்துல அவனுக்கு அன்பு. அதனால ஒரு மனைவி இடத்திலையும் கணவன் இடத்துல இருக்க வேண்டியது 2. ஒண்ணு உரிமை இருக்கணும், அன்பு இருக்கணும். அந்த 2மே இத்தனைக்கும் கோபி ஜனங்களுக்கு உரிமை ஏது? இடக்கை வலக்கை கூட அவர்களுக்கு தெரியாது. எது இடதுகை எது வலதுகைன்னா கூட அவளுக்கு சொல்ல தெரியாதான். ஆனா கண்ணன் இடத்துல அத்தனை வால்லபியம் இருந்தது. வல்லவி ஜனவல்லபம், வல்லவி ஜனங்களுக்கு ஆசை கணவனை. மறுபடியும் 2வது வேற்றுமை போட்டுதோ. வந்தே பிருந்தாவனச்சரம், வல்லவி ஜனவல்லபம், ஜெயந்தி சம்பவம். ஜெயந்தி அன்றைக்கு பிறந்தவர். ஆவணி மாசம், ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, இந்த 3 கலந்து பிறந்தவர். நடுநிசி 4ஐயும் சேர்த்துக்கோ. ஆவணி மாசம், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், நடுநிசி. இதுல ஆவணி மாசம் பெரிய ஆபத்து இல்லை, அது இருக்கு, மாசம் முழுக்க இருக்க போகுது. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, நடுநிசி, அர்த்தராத்திரி 3 சேரணும். இந்த 3 அவர் பிறந்த அன்னைக்கு சேர்ந்திருந்தது. இப்ப அதெல்லாம் சேரணுங்கிற தேவையில்லை. அதனாலதான் 3 நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். யாருக்கு அஷ்டமி முக்கியமா போச்சோ கோகுல அஷ்டமியா கொண்டாடிக்கோ. யாருக்கு ரோகிணி முக்கியமா இருக்கோ ஸ்ரீ ஜெயந்தியா கொண்டாடிக்கோ. யாருக்கு அர்த்தராத்திரி இருந்தா தான் கொண்டாடுவீங்களோ
கொண்டாடிங்கோ, கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடிங்கோ. இப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு. அவருக்கு எல்லா நாளும் பக்ஷணம் சாப்பிடணும்னு ஆசை. அதனால சரி 3 நாளா பிரிச்சு வச்சுட்டா பொழுது தீபாவளி பக்ஷணம் பண்ணாலே நம்மளா 10 நாளை வச்சு சாப்பிடலையா? அவருக்கு ஒரே ஒரு நாள் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா. அதனால இதுக்கு ஏன்னு கேட்டே இருக்கு. இன்னத்துக்கு இன்னாருக்கு இன்னைக்குன்னு போடுறாளே, யாருக்கு இன்னைக்குன்னு போடுறாளே, ஏன் சுவாமி இதெல்லாம் நீங்க ஒரே நாள்ல கொண்டாட மாட்டீங்களா? ஏன் மாறி வருதுன்னு இதனாலதான் மாறி வருது. அவர் பிறந்த அன்னைக்கு ஓஹோன்னு 3 கூடி இருந்தது. இன்னைக்கு அது கூடுமா? எப்பவாவது கூடலாம். அப்படி கூடுற அன்னைக்கு என்ன ஆகும்? எல்லாருக்கும் இன்னைக்கு தான் ஸ்ரீ ஜெயந்தி, இன்னைக்கு தான் கோகுலாஷ்டமி, சர்வ ஸ்ரீராம நவமின்னு இந்த வருஷம் போட்டா பாத்தீங்களா? ஸ்ரீராமநவமி கோவில் தவிர ஸ்ரீராமநவமின்னு ஒரு நாள் போடுவா. அது பங்குனி மாசத்திலே வந்துடும். கோயிலில் ஸ்ரீராமநவமின்னு ஸ்ரீரங்கத்துக்கு போடுவா. அது சித்திர மாசத்துல வரும். ஆனா இந்த தடவை என்னமோ தெரியல, சித்திரை பிறந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்தது. எல்லாருக்கும் ஒரே ஸ்ரீராமநவமி. அப்படின்னா சாந்திரமான பஞ்சாங்கத்தாலும் அன்னைக்குதான் அர்த்தம், சௌரமான பஞ்சாங்கத்தாலும் அன்னைக்குதான் அர்த்தம். அந்த மாதிரி ஒருவேளை ஒரு நாள் கோகுலாட்டமி வருமானமோ ஆடி எனக்கு யோசனை தெரியாது. ஆனால் அது இருக்கிற அன்னைக்கு வச்சுப்போம். ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தி அன்னைக்கு அவதரித்தவர். எந்த ஜெயந்தி? நரசிம்ம ஜெயந்தியா, வராக ஜெயந்தியா, வாமன ஜெயந்தியா? பேரே இல்ல, ஜெயந்தி. வெறும் ஜெயந்தின்னு சொன்னா அது கிருஷ்ண ஜெயந்தியத்தான் குறிக்கும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோயிலுக்கு விடை கொள்ளுகிறேன்னு சொன்னீர்களானால் ஸ்ரீரங்கத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். கோயிலுக்கு கோயில், திருமல பெருமாள் கோவில், திருநாராயணபுரம்னு சொன்ன முடியும். அதுல கோயில்னாலே ஸ்ரீரங்கம் தான், திருமலைனாலே திருவேங்கடம் தான், பெருமாள் கோவில்னாலே காஞ்சிபுரம் தான். அதுக்கெல்லாம் அடைமொழியிட்டு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதே போலத்தான் ஜெயந்தின்னு சொன்னாலே ஸ்ரீ ஜெயந்தியா தான் இருக்கும். கண்ணான்னு ஒரு குழந்தைய கூப்பிடுறது. இங்க யாரோ ஒரு குழந்தை இப்படி குறுக்க வந்தது, யார் வீட்டு குழந்தைன்னு உங்களுக்கு தெரியல. உடனே அந்த கிட்டக்க வான்னு கூப்பிட்டு அப்பா அம்மா வாருன்னு பார்த்து ஒப்படைக்கணும் இல்லையோ? அப்ப என்ன கூப்பிடுவோம்? கண்ணா குழந்தை இங்க வாருவோம். அப்ப அந்த குழந்தைய பார்த்து வராஹா குழந்தை இங்க வான்னு ஆறான்னு கூப்பிட்டு நீங்க பாத்துருக்கணும். இயற்கையாவே நமக்கு வரக்கூடியது கண்ணா இங்க வாங்குற. அந்த குழந்தைக்கு பேர் கண்ணா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா பேரே இல்லாத குழந்தைக்கு பேர் வைனா கண்ணான்னு வைக்கிறோம். அத போல அந்த கண்ணன் பிறந்த ஜெயந்திக்கு வேற எந்த அடைமொழியும் தேவையே இல்லை. ஜெயந்தின்னு சொன்னாலே அவர் அவதாரத்தை தான் குறிக்கும். ஜெயந்தி சம்பவம், அந்த ஜெயந்தி அன்னைக்கு திருவவதாரம் பண்ணவர். தாம, தாமம்னா இருப்பிடம்னு அர்த்தம். இந்த ஒரு சொல்லுதான் சரி, ஏதோ கண்ணனை பத்தி சொல்றாருங்கிறதுக்காக வச்சிருக்கார். ஜெயந்தி சம்பவம் தாம. அங்கங்க பேர் பண்றோம் இல்லையா? வைகுண்ட தாம், அயோத்தியா தாம். இப்ப பேர் அயோத்தியா தாம்னு வச்சிருக்காளே. தாம்னா இருப்பிடம்னு அர்த்தம். இங்க எல்லாத்துக்கும் இருப்பிடம் கண்ணன். பெரிய ஜோதிஷுக்கு இருப்பிடம், மகாலட்சுமிக்கு இருப்பிடம், குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம். அப்படி இருக்கக்கூடிய இருப்பிடமான ஜோதி ரூபமான கண்ணனை இன்னும் பேர் இல்ல. ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தி அன்னைக்கு திருவவதாரம் பண்ணவனை, தாம இருப்பிடமாக உள்ளவனை, வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி வலமாலையை கழுத்தில் அணிந்து கொண்டிருப்பவனை, வந்தே. வந்தேன்னா வணங்குகிறேன் முதல் சொல்ல கடைசி சொல்லுல கொண்டு வச்சிருக்கோம். முதல்லதான் சொல்லு இருக்கு, வந்தேன்னு தொடங்கிட்டார். ஏன் இப்படி சொல்லலாம் இல்லையோ? தமிழ்ல வணங்குகிறேன் வல்லவி ஜனவல்லவனை வணங்குகிறேன்னு சொல்லிவிடா, வணங்குகிறேன் வல்லவி ஜனவல்லவனைன்னு சொல்லிவிடா. முதல்ல செய்யுள் இருந்தாலே வணங்குகிறேன்னு முன்னாடி வரலாம், பின்னாடிதான் வரணுங்கிற தேவையில்லை. உரைநடையா இருந்ததா தான் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள், இதெல்லாம் அந்த வரிசையில வச்சாதான் இலக்கணத்தோட பிழை இல்லாத எழுதுறாங்க. அது மாத்தி முதல்ல வச்சோம்னா உனக்கு என்ன தமிழ் சரியா தெரியாதான்னு கட்டுவோம். ஆனா செய்யுளா இருந்ததுன்னா எந்த பாதத்திலும் எந்த சொல்லும் வரலாம். அதை கொண்டு இன்னொரு இடத்துல சேர்த்து பொருள் கொண்டா கொண்டு கூட்டு பொருள் கோள் அணின்னு அதுக்கு பேர். இங்கிருந்து சொல்ல எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல சேர்த்து பொருளை வைக்கணும் இல்லையோ? சொல்ல மாத்துறது ஆச்சரியம் இல்ல. நச்சினார்க்கினியார்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் எழுத்தையே பிச்சு பிச்சு இன்னொரு இடத்துக்கு எடுத்து விடுவாராம். வந்தேன்னு இருக்கு இல்லையோ, வாவ பிச்சு ஒரு இடத்துக்கு எடுத்து விடுவார், தாவ பிச்சு ஒரு இடத்துல எடுத்து விடுவார். பிச்சு பிச்சு சொல்லுவார் நச்சினார்க்கினியார்னு எழுதினான். அவ்வளவுலாம் நமக்கு புரிய கூட போறது இல்லை. முதல்ல பதத்தோட நிற்போம், நம்ம ஒண்ணு எழுத்துக்கெல்லாம் போக வேண்டாம். வந்தேங்கிற பதத்தை கடைசியில வச்சிருங்க. பிருந்தாவனச்சரம் வந்தே, வல்லவி ஜனவல்லபம் வந்தே, ஜெயந்தி சம்பவம் வந்தே, வைஜெயந்தி விபூஷணம் வந்தே என்று 4 விசேஷணங்களை இட்டு அவனை வணங்குகிறேன் அவனை வணங்குகிறேன்கிறார். என்னால் வணங்குகிறேன் அவனைன்னு சொல்லணுமா, அவனை வணங்குகிறேன்னு சொல்லணுமா? அவனை வணங்குகிறேன்னு சொன்னதான் சரி. ஆனா ஏன் முதல்ல வணங்குகிறேன்னு சொல்லிட்டாருனால் நினைச்சதைத்தானே பேச முடியும். மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு சொல்லுவார்கள். மனசுல என்ன நினைவு வருதோ அதுதான் வாயில வரும். அதுலயே நினைச்சதெல்லாம் பேசிடுறோம்னே ஒரு குறை சொல்லுவா.
அவருக்கு பேச்சே தெரியாது சுவாமி, நினைச்சதெல்லாமா பேசிட்டு இருப்பா. எது பேசணுமோ அதை மட்டும் பேசணும். இப்ப எல்லாம் உட்காந்துருக்கீள், மணியாச்சு, ஒரு 11:45 முடிப்பாரா, 12 முடிப்பாரா, எப்ப நாம கிளம்பி போறோம் நீங்க நினைக்கலாமா இருக்கும். பேசிட்டு விடா, பேசினா தப்பு தானே, அது சதஸுக்கு நல்லா இருக்காது இல்லையா. அதனால நீங்க பாட்டுக்கு எத்தியா நினைச்சிட்டு நினைச்சதெல்லாம் எழுந்து நின்றுட்டு இல்ல இல்ல இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்க வேண்டாம், அழியாச்சு நாங்க போயிடுறோம், இப்படி நான் பேச முடியும். அதனால நினைச்சதுக்கும் வாக்குக்கு நடுவுல இடைவெளி இருக்கணும், ஏதோ ஒரு தடுப்பு இருக்கணும். இன்னென்னதை நினைக்கிறோம்னா இன்னென்னதை பேசலாம். நினைவு நிறைய இருக்கும், பேசுறது குறைச்சலா இருக்கும். ஏன்னா மனசுக்கு இருக்கிற சக்தி அதிகம், வாக்குக்கு அதை விட சக்தி குறைத்தல். ரொம்ப வேகமா நான் இந்த நிமிஷம் சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரலாம், ஆனா சந்திரமண்டலத்துக்கு போய்விட்டு வரலாம்னு சொல்றதுக்கு 1/2 நிமிஷம் ஆகும், போறதுக்கு 1/2 ஆண்டு ஆகும். இப்படித்தானே வித்தியாசம் இருக்கு. சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரலாம் நினைச்சா மனோவேகம் வேகமா போயிடும், வாயால சொல்லணும்னா 1/2 நிமிஷம், போயிட்டு வரணும்னு சொன்னா 6 மாசம். அதனால அதுக்கு சக்தி வேறையா இருக்கு. மனசுக்கு சக்தி வேற, வாக்குக்கு சக்தி வேற, உடம்புக்கு சக்தி வேற. முதல்ல நினைச்சுட்டா வேதாந்த தேசிகனுடைய நினைவுல முதல்ல வந்தது இந்த கண்ணன் ஆறு தெரியுமோ, பிருந்தாவனச்சரன், வல்லவி ஜனவல்லவன், ஜெயந்தி சம்பவம், வைஜெயந்தி விபூஷிதன், இப்படிங்கிறத நினைச்சதான் பேச போறார். ஆனா அதை நினைச்ச உடனே உள்ளத்துல ஆசை, இப்பேற்பட்டவரை வணங்குகிறோங்கிறதா உடனே பட்டுது. கடைசியா நினைவனுடைய கடைசியில் இருக்கிறது வணங்குறோங்கிறது பட்டுது. வாக்கு ஆரம்பிக்கச்சே அந்த கடைசியில இருக்கிறத முதல்ல வச்சுக்கோ. கடைசியில வணங்குகிறேன்னு வந்தது இல்லையோ, இத்தனையும் சொல்லிட்டு வணங்குறேங்கிற அளவுக்கு கண்ணன் காத்துட்டு இருப்பாரா. அவருக்கு இருக்கிற பெருமைக்கு உடனே வணங்கிட வேண்டாமோ, அதனாலதான் வணங்குகிறேங்கிறத முதல்ல சொல்லிட்டு யாரைங்கிறத பின்னாடி வைத்தார். ஹனுமான் ராமனிடத்துல வந்து சொல்லச்சு அதே மாதிரி பண்ணார். திருட்டா சீதான்னு தான் சொன்னார், சீதாமயா திருட்டான்னு அவர் சொல்லல, திருட்டா சீதா, நான் சீதையை பார்த்தேன். நம்மளா இருந்தா எழுத்து கூட்டி மெதுவா சொல்லிருக்கோம், அப்படின்னு அவர் சொல்லல. கண்டேன் சீதையை, கண்டனன் கற்பனுக்கு அணிய கண்களால் தானே கம்பர் பாடினார். கண்டேன் சீதையை ஏன் முதல்ல கண்டேன்னார். சீதையைன்னு ஹனுமார் ஆரம்பிச்சிருந்தா சீதைக்கு என்ன ஆயிடுமோன்னு ராமன் கவலையில அப்பவே மூச்சு நின்றுபடுவான். அப்படி ராமன் வருத்தப்படுறதெல்லாம் நான் பார்க்க முடியாது, கண்டேன்னு சொல்லிட்டா யாரையோன்னு அவர் சந்தேகப்பட மாட்டார் இல்லையோ, அனுப்பிச்சதே சீதையை பார்த்துத்தானே. அதனால சீதைன்னு புரிஞ்சு விடுவார், சீதைன்னு அப்புறம் சொல்லிக்கலாம், கண்டேன்னு முதல்ல சொல்லுவோம். அங்க கண்டேன் சீதையை போலத்தான் இங்க வந்தே பிருந்தாவனச்சரன், வந்தேன் முதல்ல வணக்கத்தை சொல்லிவிட்டு பிருந்தாவனச்சரனை வணங்குகிறேன். தாமான இடத்தை சொல்றதும் இல்லையோ, இது 4வது இடம். ஆசிரமத்துக்குள்ள எது சிறந்த ஆசிரமம்? துரிய ஆசிரமம், சந்நியாசாசிரமம். 4வது ஆசிரமத்தை சிறந்ததுன்னு சொல்லுவார். பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். அதே போல கண்ணனுக்கு பிருந்தாவனம்ங்கிறது 4வது ஆசிரமம். சாமி அவர் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிருக்கார், நீர் என்னமோ சன்னியாசாசிரமம் 4வது ஆசிரமம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அந்த நாள்ல சொல்லல, 4வதுன்னு சொன்னேன் தவிர சன்னியாசின்னு நான் சொன்னேனா இல்ல. அவருக்கு 4 இடம் தான். முன்னாடி 3 இடம் எது தெரியுமோ, புராண ஸ்லோகம் ஹரிவம்சம் சொல்றது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்க முத்ஸ்ரிஜ்ய காகதோ மதுராம் புரி. 3 இடத்தை பத்தி அங்க சொல்றது. ஏஷ நாராயண ஸ்ரீமான், வைகுந்தத்துல முதல்ல எழுந்துருளி இருந்தார் நாராயண பெருமாள். அவர் போய் பார்க்கடலில் சயனித்துக் கொண்டார். க்ஷீரார்ணவ நிகேதனா, அங்கிருந்து கிளம்பினவர் ஆகதோ மதுராம் புரி, கண்ணனாக மதுரா நகரத்தை அடைந்தார். அந்த ஸ்லோகம் முற்று பெற்றது. அதுல 3 இடம் தானே சொல்லியிருக்கு, வைகுந்தம், பார்க்கடல், மதுரை. 4வது பேசவே இல்லையே. மதுரையிலேருந்து கிளம்பி கோகுலத்துக்கு வந்துட்டாரோ இல்லையோ, அங்கேருந்து நான் பாடிக்கிறேங்கிறது தான் கோபாலகிருஷ்ணன். முதல் 3 இடத்தை சொல்லிட்டது புராணம் சொல்லிவிட்டது, 4வது இடத்தை பத்தி அது பேசவே இல்லை. ஆனா 4வது இடத்துல இருந்து தான் கண்ணன் கதையை ஆரம்பிக்கிறது. யாரான மதுரையில பிறந்ததை வச்சுட்டு வைகுந்தம், பார்க்கடல், மதுரை அப்படின்னு ஒரு 1000 ஸ்லோகம் எழுதியிருக்காளோ, எங்க தேடினாலும் கிடைக்காது. பாகவதத்துல எந்த அத்தியாயத்துல பிறந்தான்னாரோ அங்கையோட மதுரை முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லச்சே வைகுந்தத்தையும் சொல்லவே பார்க்கடலையும் சொல்லல. மதுரையில் அவதரித்தார், தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்ககதாத்யுதாயுதம் என்ற அவதாரத்தை மதுரையில சொல்லிட்டார். ஆனா குழந்தை அழவே இல்லையே. அழுதா கம்சன் காதுக்குன்னு செய்தி போகும். பிறக்கல, பால் குடிக்கல, கைகால வதைக்கல, மலமூத்திரம் போல ஒண்ணுமே பண்ணல. பிறந்த குழந்தை அப்படியே இருக்கார். 4 தோள்களோட சேவை சாதிக்கிறார், எல்லா திருவாபரணங்களோடையும் சேவை சாதிக்கிறார். இது குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிவிடா. பகவான் எதுக்காகவோ வந்திருக்காருன்னு சொல்லுவோம். அது குழந்தை பிறப்பாவே கொண்டாட முடியாது. அதனாலதான் பெரியாழ்வார் முதல் பாட்டுல பாடச்சேவே மதுரையில பிறந்தானே பாடாமல்
வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்டம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தன் கலந்தடர் ஆயித்தே. இரண்டாவது பாட்டு பாருங்க. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. மதுரை எங்க? பெரியாழ்வார் தானே கண்ணனை பத்தி பாட ஆரம்பிக்கிறார். அவர் மதுரையில் அவதரித்தார்னு சொல்லிட்டு தானே மேற்கொண்டு போயிருக்கணும். மதுரையை பத்தி அவர் பேசவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே கண்ணனை கோகுலம் கோகுலத்தவன் தான் பேசிட்டு இருக்கார். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து அழணும், பால் குடிக்கணும், அப்படி இப்படி சத்தம் போடணும், போட்டா தான் அது குழந்தை பிறந்ததுன்னே சொல்லுவா. பிறந்த குழந்தை பேசாம பரபிரம்ம மாட்டா என்ன ஆகும்? அப்படிதான் அங்க இருந்துட்டார். அதனால மதுரையில பிறந்தான்னு கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம், கோகுலத்துல பிறந்து வளர்ந்ததான் சொல்லணும். அதுதான் 4வது ஸ்தானம் தாமான்னு சொல்றார். 4வது பிருந்தாவனத்தையே தாமமாக விருந்தாவன தாம். பிருந்தாவனத்துக்குள்ள எத்தனை வனங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமோ? 10-12 வனங்கள் இருக்குன்னு சொல்லுவா. மதுவனம், குமுதவனம், தாளவனம், பிருந்தாவனம், பத்ரவனம், பாண்டீரவனம், லோகவனம், காமியவனம், வத்சவனம், லோகஜங்காவனம், இப்படி 10-12 வனங்கள். இந்த வனங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பார்ப்போம். இப்ப வந்தே பிருந்தாவனச்சரம் 4 விசேஷணங்கள் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த விசேஷணத்துக்கு ஒவ்வொரு குணம் இருக்கு. அதைத்தான் நீங்க நல்லா மனசுல வாங்கிக்கணும். பிருந்தாவனச்சரணைன்னு சொன்னால் ஒரு குணம் வெளிப்படும். வல்லவி ஜனவல்லபனைன்னு சொன்னால் இன்னொரு குணம் வெளிப்படும். ஜெயந்தி சம்பவனைன்னு சொன்னால் இன்னொரு குணம் வெளிப்படும். வைஜெயந்தி விபூஷிதனைன்னு சொன்னால் 4வது குணம் வெளிப்படும். இந்த 4 குணங்கள் சேர்ந்ததுதான் கண்ணன்கிற தத்துவம். அதுல முதல்ல சொன்னது அத்புத ரசம். ரசம்னு பார்த்தீங்கன்னா அத்புத ரசம். பிருந்தாவனத்துல பெருமான் இருந்து விளையாடினதே என்ன அற்புதமான ரசம்! எத்தனை நினைக்கவே முடியாத சேட்டிதங்கள். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் சுவாமி கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல சாதிக்கிறார். யாராலும் நம்பவே முடியாத சேட்டிதம். பூதனிடத்துல பால் குடித்தார்னா விஷப்பால் அமுது ஒரு புள்ள குடிக்குமா? நினைக்க முடியாது. காளிங்கனை ஓட்டுட்டார், நம்பராப்பல் இருக்கா? எங்கோ பிரம்மாவனுடைய அகங்காரத்தையும் தொலைச்சார், நம்பராப்பல் இருக்கா? கோவர்தனத்தை கொடையாக பிடித்து மழையிலிருந்து காத்தார், நம்பராப்பல் இருக்கா? எல்லாம் அற்புதம். அத்புதம் மகதீம பூமகம் கிஞ்சிதஸ்தி மகதஸ்தி நிஸ்துலம். இதற்கு சமமா ஒண்ணு சொல்ல முடியாது, யாராலும் கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனா அதனால பயன் பெற்றவர்கள் தான் அத்தனை பேரும். அப்படி இருக்கிறதா முதல் ரசம். பிருந்தாவனச்சரம்னு சொல்றதுனாலே அத்புத ரசத்தை கொண்டாடுகிறார். அடுத்து வல்லவி ஜனவல்லபம் சிருங்கார ரசம். ஆட்டம் பாட்டம் கேளிக்கை இங்க அங்க ஒரே சிரிப்பு கும்மாளம் கூத்தாட்டம் தான். அப்படி இருந்ததுனால சிருங்கார ரசம்ங்கிறார். அங்க போனா அதெல்லாம் கூரத்தாழ்வானே சொல்லும் போது இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவதம் ரம்யமலங்கிருதம் அதிப்பிரியங்கரம்னு சொன்னார். அப்படி கை சொடக்கி கூப்பிடுவாராம், கண்ணை சிமிட்டி கூப்பிடுவாராம், வாயை சூழ்ச்சின்னு சீழ்க்க அடிச்சு கூப்பிடுவாராம். இத போல நீ பண்றதெல்லாம் அப்படியே மோட்சத்துக்கு போயிட்டாமல் இருக்குங்கிறார். நம்ம யானை இங்க ஒருத்தர் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் இங்கேயே உள்ள கொண்டு போய் வச்சுடுவா. திரும்ப வர முடியாத இடத்துல இங்கேயும் கொண்டு போய் வச்சுடுவா, திரும்ப வர முடியாத இடத்துல அங்கேயும் போயிடுவோம்னு ஆழ்வார் சொல்லிட்டு. நீ அப்படி கையை சொடக்கு போட்டு கூப்பிட்டியா, நான் எப்ப கூப்பிடுவேன்னு காத்துட்டு இருக்கேன். இங்கிதம் நிமிஷிதம். இங்கிதம் நிமிஷிதம்னு சொன்னா கண்ணை வச்சு கூப்பிடுறது, கண்ணடித்து கூப்பிடுறதுன்னு சொல்ல மாட்டோமா? அதத்தான் இங்கிதம்ங்கிறா, நிமிஷிதம்ங்கிறா. இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம். ஆனா பாக்கி யாரான ஒன்ன தவிர இன்னூத்தர் கண்ணடித்தாலோ இன்னூத்தர் சொடக்கு போட்டாலோ பார்க்க மாட்டேன். இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம். தாவகம்னா அது உன்னுடையதாக இருக்க வேண்டும். இது சம்ஸ்கிருதம். தமிழ பார்த்திருந்தால் அது இது உது என்னலாவன அல்ல உன் செய்கை என்ன நைவிக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்ன தலைப்பெய்வனே. அது இது உது. நீ எதை வேணா பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, உது பண்ணு, எதுவும் பண்ணு. அது இது உது என்னலாவன அல்ல உன் செய்கை என்ன நைவிக்கும். ஆனா அது பண்ணது நீயா இருந்ததுன்னு எனக்கு பிடிக்கும், வேற யாரும் பண்ணியிருந்தா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால பிருந்தாவனத்தில் அவர் பண்ணது அற்புதம்னால் வல்லவி ஜனவல்லபனா அவர் நடந்ததெல்லாம் சிருங்கார ரசம். இத 2வது ரசமா வச்சுக்கோ. 3வது சொன்னது ஜெயந்தி சம்பவம்னு சொன்னால் ஜெயந்தினாலே ஜெயம், ஜெயத்தை பெற்று கொடுக்கிறதுனாலேயே கொள்ளலாம். ஜெயம் புண்ணியஞ்ச தனுதே. ஜெயந்திங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றா. ஜெயம்னா புண்ணியம், இல்ல ஜெயம் வீரம் வெற்றி, புண்ணியம் புண்ணியம். ஜெயம் வீரஞ்ச தனுதே இதி
ஜெயந்தி தனுதே, தகாரத்துக்கு தனுதேன்னு சொல்ற, தருகிறது. ஜெயத்தையும் புண்ணியத்தையும் தருகிறபடியாலே ஜெயந்தின்னு பேரு. எத்திர யோகேஸ்வரத்துக்கா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிகி துருவானி திரும்ப திரும்பமான்னு சொல்றோம் இல்லையோ. எங்க கண்ணன் இருக்கிறாரோ எங்க அர்ஜுனன் இருக்கிறாரோ அங்கதான் வெற்றி. அந்த வெற்றியை தான் ஜெயங்கிறதுனாலே வீரரசம் சொல்லப்படுகிறதுன்னு போட்டுக்கோ. அப்ப முதல்ல சொன்னது அத்புத ரசம், இரண்டாவது சொன்னது ஸ்ருங்கார ரசம், மூணாவது சொன்னது வீரரசம். வைஜெயந்தி விபூஷணம், அழகான. இது தனியா நாலாவது ரசம்ங்கிறது இல்ல. இப்படிப்பட்ட பெருமானுடைய அழகு அந்த சிங்காரத்துக்கு வேண்டியதை சொன்னார். இதெல்லாம் ரசம் எது எதுன்னு சொன்னேன். இப்ப அந்தந்த அடமொழியினாலே விசேஷணத்தினால என்ன குணம் வெளிப்படுறதுன்னு பார்ப்போம். முதல்ல சொன்னது பிருந்தாவன சரண்கிறதுனாலே வாத்சல்யம்ங்கிற குணம். விளக்கமா சொல்றேன். பிருந்தாவனத்திலே சரித்தான்கிறதுனால வாத்சல்யம் வெளிப்படுகிறது. வல்லவி ஜனவல்லபங்கிறதுனாலே சௌசீல்யம் வெளிப்படுகிறது. ஜெயந்தி சம்பவம்ங்கிறதுனாலே சௌலபியம் வெளிப்படுகிறது. வைஜெயந்தி விபூஷணம்ங்கிறதுனால சுவாமித்வம் வெளிப்படுகிறது. 4 குணங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. வாத்சல்யம், வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம். இந்த 4 மிக முக்கியமான குணங்கள். இதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு, அதை சொல்லிடுறேன். அடியப்ப இது இருக்கிற சரித்திர பாகமா சொல்லிடலாம், ரொம்ப ரசமான பாகத்தை சொல்லிவிடலாம் வாஸ்தவம். ஆனா 4 வியாக்கியானம் இருக்கு இந்த கோபாலபிஷரி. சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் 2, தமிழ் வியாக்கியானங்கள் 2. அந்த மகான்கள்லாம் எத்தனையோ அர்த்தங்களை வருஷிச்சிருக்கா. அடிய கிட்ட கதை சொல்லலாம், ரொம்ப சுலபமா இருக்கும், உங்களுக்கு கேட்கறதுக்கு சுலபமா இருக்கும். ஆனா அதுக்கு அடிப்படையில நம்ம ஆச்சாரியர்கள் நமக்காக எத்தனையோ கொடுத்துருக்கான்னு தெரியணுமோ இல்லையோ. வேப்பங்கொழுந்தா இருக்கும், வேப்பங்கொழுந்து சாப்பிடுதுன்னா எந்த பிள்ளை சாப்பிடும்? அதை கொஞ்சம் பாகல வச்சு நன்னா சுத்தி லட்டு அப்படின்னு போட்டு வேப்பங்கொழுந்து கொடுத்தோம்னா லட்டு நன்னா இருக்கேன்னு சாப்பிடுவோம். மருந்துக்கெல்லாம் இப்போ பழரசம் எல்லாம் தடவி குழந்தைகளுக்கு கொடுக்குறா. வாழைப்பழ ரசத்துல மருந்து, ஆரஞ்சு பழ ரசத்துல மருந்து. உடம்பு சரியா போன பிற்பாடு மருந்தை கொண்டாந்துரும். அது நன்னா இருக்கும். அந்த ரசம் பார்த்து பார்த்து பழகிடுத்துன்னா சாப்பிட போறோம். அதை போலத்தான் இவர்கள்லாம் கட்டமான அர்த்தங்களை சுலபமான சரித்திரத்துக்குள்ள வச்சிருக்கா. இப்ப இந்த அர்த்தம் எதுக்குன்னா, நம்ம பெருமாள்கிட்ட சரணம்னு போறோம் இல்லையோ. சரணாகதி பண்ணும்போது 2 விதமான குணங்கள் அவனிடத்துல இருக்கணும். ஒண்ணுத்த ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள்னு சொல்லுவா. இன்னொன்னுத்த ஆசிரித்த காரிய ஆபாதக கல்யாண குணங்கள்னு சொல்லுவா. நாம சரணம்னு பெருமாள்கிட்ட போச்சே 2 நம்ம எதிர்பார்த்துன்னு போவோம். ஒண்ணு, எளிதில நான் அவனை அணுக முடியணும். அப்படி இருந்தா தான் சரணாதி பண்ணுவேன். ஆனா அது பல பேர்கிட்ட இருக்கும். என் எழுத்து வீட்டுக்காரரை கூட தான் எளிதில நான் அணுகலாம். அவர் கால நீட்டின்னு படுத்திருந்தாருன்னா சரணாதி பண்ணிட்டோமா? பண்ணி என்ன லாபம்? எளிதில் அணுகினா மட்டும் போராது, நான் பிரார்த்தித்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். இது 2வது தேவை. முதல் தேவை என்னால் அணுக முடியணும். 2வது தேவை அணுகினவனுடைய காரியத்தை முடிக்கிற சக்தி இருக்க வேண்டும். இந்த 2 இருக்கிறவர் பகவான். ஒண்ணு ஆசிரித்த சௌகரிய ஆபாதக கல்யாண குணம், அடியார்களுக்கு சுலபமா அணுகிறதுக்கு சௌகரியம், சௌகரியமா கிட்டக்க போறதுக்கு அதுக்குன்னு வேண்டிய குணங்கள் 4. ஆசிரியன காரிய ஆபாதக கல்யாண குணங்கள், ஆசிரியத்தவனுடைய காரியத்தை பண்ணணும்னால் அதுக்குன்னு வேண்டிய 4. ஆசிரியனத்துக்கு சௌகரியமா இருக்கணும், 4 தேவை. ஆசிரித்தனுடைய காரியத்தை பண்ணி கொடுக்கணும், இன்னொரு 4 தேவை. இந்த 4 அந்த 4 எது தெரியுமோ? வாத்சல்ய, சௌசீல்ய, சௌலபிய, சுவாமித்வ. இந்த 4 குணங்களும் நாம் எல்லாம் பெருமாளை சுலபமா அணுகிறதுக்காக இருக்கிற குணங்கள். இது இருந்தா தான் நம்ம கிட்டக்க போக முடியும். ஆனா நம்ம போன பிற்பாடு நம்ம காரியத்தை பண்ணணும் இல்லையோ. சர்வஜனாய், சர்வசக்தனாய், பிராப்தனாய், பூர்ணனாய் இருக்கிறான். இந்த 4 தான் காரியத்தை பண்ற குணங்கள். சர்வஜத்துவம்னால் அனைத்தும் அறிந்திருக்கிற தன்மை. அப்பதான் என் பாபங்கள் எந்தெந்த ஜென்மத்துல நான் சேர்த்து வச்சிருக்கேன், எப்படி போகணும்னு அவருக்கு தெரியும். யாராரை எப்படி மோட்சத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஞானம் வேணுமே. எவ்வளவு பாபங்கள் அழிக்கணும்னு அவருக்கு தெரியணுமே, அதுக்கு ஞானம். அடுத்து சக்தி. எனக்கு கூட தான் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு தெரியும், ஞானம் இருக்கு. போக்குற சக்தி என்கிட்ட கிடையாது. ஆனா அதே மாதிரி என்னுடைய கர்மங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை தொலைச்சு வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போற சக்தி இருக்கணும் இல்லையோ. இது 2வது தேவை. ஞானம் வேணும், சக்தி வேணும். இருந்தாலும் ஞானமும் சக்தியும் ராவணன் இடத்துல நிறைய இருக்கு. நான் போய் அவங்ககிட்ட கேட்டுமா, நீர் வேணா என்ன மோட்சத்தை அழிச்சு போறியா கேட்கட்டுமா? சாமி அவனுக்கு எனக்கு என்ன சுவாமி, பிராப்தி இல்லை.
பிராப்தின்னா அவனுக்கு நான் சரீரமா, அவர் எனக்கு ஆத்மாவா, அவர் எனக்கு அப்பாவா, நான் அவருக்கு பிள்ளையா, அவர் எனக்கு குருவா, நான் அவருக்கு சிஷ்யனா, நான் யார் அவனுக்கு? எனக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமுமே இல்லையே. அப்ப எல்லாவித சம்பந்தமும் இருக்கிறது தான் பிராப்தின்னு சொல்லுவார்கள். அது பகவான் இடத்துல மட்டும்தான் இந்த ஜீவனுக்கு இருக்கும், பாக்கி யாரோடையும் இல்லை. கடைசியா பூர்த்தி. பூர்த்தினா தான் நிறைஞ்சு இருக்கணும். சுவாமி எல்லாமே அவர் நல்லவர், சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு பெரிய கடை, மருந்து ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போனேன். இந்த ஊர்லயே அதான் பெரிய கடைன்னு வச்சுக்கிறேன். போனேன், கேட்டவொடனே இருக்கோ, கண்டிப்பா எங்க கடையில இல்லாத மருந்தே கிடையாது. தருவீடோ, அவசியம், தர்றதுக்கு நிறைய இருக்கு, அதையும் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லிட்டே வந்தவர் கடைசியில அப்படி இப்படி தேடி பார்த்தா, ஓ இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த கடைசி துண்டை வாங்கிட்டு போயிட்டா, ஒரு அரை மணி உட்காருங்கோ, இப்ப புது சரக்கு வந்துடும், வந்த உடனே தரேங்க. இதே போல நான் பெருமாள்கிட்ட போய் நின்று அவருக்கு என்ன கர்மங்களை தெரிஞ்சுக்கிற ஞானமும் இருந்து, போக்குறதுக்கு சக்தியும் இருந்து, பிராப்தியும் இருந்து, பூர்த்தி அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் வைகுண்டம் கையில இருக்கணும். யார் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு உடனே அது இருக்கணும், தயாரா இருக்கணும். இல்ல ஒரு 10 நாள்ல திரும்பி வாரும்னு சொன்னா இவன் வரவே மாட்டான். இவன் கட்டப்பட்டு இன்னைக்கு போய் நின்னதே பெரிய சமாச்சாரம். இதுக்கே எத்தனை உறவுக்காரால தாண்டின்னு அவன் போனானோ தெரியாது. ஏதோ நல்லெண்ணா ஆச்சாரியன் பண்ண பாக்கியம், நம்ம பண்ண பாக்கியம் இல்ல, அவர் பண்ண பாக்கியம். அவர் பண்ண பாக்கியத்தினால பெருமானே நானும் உனக்கு பழபடிய கொடு, அகலகில்லே நிறையும் என்று உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பிரார்த்தித்தேன். தரேன்னு உடனே அவர் கொடுத்துடணும். காலதாமதமே அவர் பண்ணவே கூடாது. திருக்கண்ணபுரத்துக்குன்னு நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு 9ஆம் 10 10ஆம் திருவாயுள்ள பாசுரம். யாரெல்லாம் சரணம்னு வராளோ, சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், தன் திருவடிகளை பற்றினவர்கள் எல்லாம் மரணமானால். மரணமானால்னு எப்பவோ யாருக்கு தெரியும்? இவன் 10 வயசுல போய் சரணம்னு நின்று சுவாமி 90வது வயசுலதான் போறாருனால் நடுவுல 80 வருஷமும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஒருவேளை பெருமாள் அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி, ஜாகிரதை மாத்தக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு போட்டு பாருங்க. மரணமானால் இருக்கிறது ஒரு சொல்ல மட்டும் மாத்தி மரணமாக்கி நாள். 90க்கு முன்னாடி சரணாகதிக்கே வரமாட்டானே, யார் வருவா? 10, 15, 20 எல்லாம் பேச்சே கிடையாது. சுவாமி போன உடனே கொடுத்துருவான், அப்புறமா போவோம் அப்படின்னு இப்ப வாழ்ந்தே வேண்டாம்னு நிற்கிறோம். அதனால அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். நீ எப்ப கேட்கறியோ அப்பதான் கொடுப்பார். அந்த சமயத்துக்கு அவர்கிட்ட இருக்கணுமே, அதான் பூர்த்தின்னு பேர். எப்போதும் எல்லா சொத்தும் அவர்கிட்ட நிரம்பி இருக்கணும். 2வது, எங்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கணும். எல்லாமே கொடுப்பா. அந்த கடைக்காரர், மருந்து கடைக்காரர் கடைசியா சரக்கு வந்துருது, புது சரக்கு வந்தாச்சு, எடுத்து கொடுக்க போறா. நான் காசு கொடுக்காட்டா கொடுக்க போறோம்? எனக்கு வேண்டியது அவர்கிட்ட இருக்கு, கொடுக்கிற சக்தி இருக்கு, கொடுக்கிற விருப்பம் இருக்கு, அதுக்கு வேண்டிய பொருளும் இருக்கு. நான் காசு கொடுக்காட்டா அவர் கொடுப்பாரா? தரமாட்டார் அவருக்கு. அதே போல பெருமாள் எல்லாம் இருக்கு, எங்கிட்ட இருக்க வேண்டிய தகுதி எல்லாம் இருந்தா தான் கொடுப்பேன்னுட்டாருனால் நான் எங்க கர்மயோகத்துக்கு, ஞான யோகத்துக்கு, பக்தி யோகத்துக்கு போவேன்? அதெல்லாம் இல்லேன்னு தானே பிரபத்தி சரணாகதின்னு வந்தேன்னு இருக்கேன். எங்கிட்ட எல்லாம் இருக்கான்னு அவர் தேட ஆரம்பிச்சா. அதனாலதான் அவர் பூர்ணரா இருக்கணும். எங்கிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பவராக இருக்க வேண்டும். இது 4 குணம். ஆசிரித்த காரிய ஆபாதக கல்யாண குணங்கள். ஆசிரித்தனுடைய காரிய நடத்துறதுக்கு 4. இந்த பக்கம் ஒரு 4 சொன்னேன், வாத்சல்யம், சௌசல்யம், சௌலபியம், சுவாமித்வம். அந்த பக்கம் ஒரு 4, ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி. இந்த 4 4 8 இருந்தா தான் சரணாகதி பலிக்கும். அதுல ஒரு 4 இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோ. 4 சப்தங்கள் விசேஷனம் போட்டிருந்தாரோ இல்லையோ, அந்த 4 4ஐயும், வாத்சல்யத்தையும், சௌசல்யத்தையும், சௌலபியத்தையும், சுவாமித்வத்தையும் 4 சொற்களாலே சொல்லுகிறார். முதல்ல தமிழ் அது எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அதன் அடிப்படையில இவர் எவ்வளவு ஆச்சரியமா பாடியிருக்காரு பார்ப்போம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழம்பில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம். 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி 10வது பாசுரம். சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்கிற பாசுரம். அதுல முதல்ல தாயார் திருவடிகளை பற்றி விட்டார். அலர்மேல் மங்க உரமார்பா, லக்ஷ்மி சத்வங்கிறது தனியா வச்சிருக்கோம். லக்ஷ்மி பத்தி இடத்துலதான் சரணாகதி. சிவன் நாராயண சரணம்னு தானே சொல்றோம். அதனால சரணாகதின்னு சொன்னாலே பிராட்டியோட கூடின பெருமாள் இடத்துலதான்.
அதனால முதல்ல அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்க உரமாறுபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிச்சுக்கோ. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே. 4 சப்தங்கள் இருக்கா. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே. அந்த 4 தான் இந்த 4 குணங்கள். இப்ப நம்ம 4 குணம்னு சொல்லிருக்கேனே, வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்வம், சௌலபியம். அந்த 4 சப்தங்களால சொல்லப்படுகின்றன. நிகரில் புகழாய், உன் புகழுக்கு நிகரே இல்லை, வாத்சல்யம் சொல்லப்படுகிறது. நிகரில் புகழாய். உலகம் மூன்றுடையாய், சுவாமித்வம் சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் உடையவன்கிறதுனால சுவாமின்னு அர்த்தம். உலகம் மூன்றுடையாய். என்னை ஆழ்வானே, என்னோட கலந்து கலந்து ஓடி வர்றவரே, சௌசீல்யம் சொல்லப்படுகிறது. திருவேங்கடத்தானே, சௌலபியம் சொல்லப்படுகிறது. என்ன இறங்கி வந்திருக்காரு. இந்த 4 குணங்களுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். வாத்சல்யம் சொன்னால் குற்றத்தை குணமாக கொள்ளுதல். குற்றத்தை குற்றமாக பார்க்காமல் அதையே குணமாக ஏற்றுக்கொள்ளுதல் தான் வாத்சல்யம். நம்ம கிட்ட இருக்கிறது நேர் எதிர். யார்கிட்ட நல்ல குணம் இருந்தாலும் அதை மாத்தி குற்றமா பாக்குறது நம்ம வேலை. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்குதான் பொறாமைன்னு பேர். பொறாமைன்னா குணத்தை குற்றமா பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட நல்ல குணம் தான் இருக்கு, இவர் என்ன பொறாமப்படுவார்? அவங்ககிட்டயே கெட்ட குணம் இருந்தா எனக்கு பொறாமையே வராது. நல்ல குணம் இருந்தா தான் பொறாம வரும். நல்ல குணத்தை நல்லதுன்னு ஒத்துக்காமல் அதை தப்புன்னு சொல்றேன் இல்லையோ, அதைத்தான் பொறாமைங்கிறார். அதுக்கு நேர் எதிர் வாத்சல்யம். இருக்கிறதே கெட்ட குணம், ஆனா அந்த தீய குணத்தை நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறாரோ இல்லையோ, நம்ம இடத்துல இருக்கிற குற்றத்தையே குணமாக கொள்ளுவது வாத்சல்யம். அதுதான் நிகரில் புகழாய். இந்த புகழுக்கு ஏது நிகர்? வாத்சல்யத்தோட இருக்கிறவரே, உலகம் மூன்றுடையாய், எல்லாத்துக்கும் சுவாமி, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கிறார். சுவாமித்துவம் சொல்லப்பட்டது. என்னை ஆழ்வானே, சௌசீல்யம். சௌசீல்யம்னா பெரியவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அவன் எவ்வளவு வசந்தவனா இருக்கட்டும், இவன் எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கட்டும். முதல்ல கங்கக்கரையில குகனோடும் தோழமை கொண்டது மோர் அடையாளம். குகப்பெருமானோட தோழன் மட்டும் இல்ல, தம்பின்னு சொல்லுண்டார். அடுத்தது சுக்ரீவனோடைய தோழன், தம்பின்னு சொல்லுண்டார். விபீஷணனோடைய தோழன், தம்பின்னு சொல்லுண்டார். நின்னோடு மைவரானோ பின் குன்னு சூழ்வான் மகனோடு மறுவரானோ ஆனவர் காதலையா நின்னோடும் எழுவரானோ. யாரையோ தனக்கு தம்பின்னு ஏத்துண்டாரோ இல்லையோ, இதெல்லாம் சௌசீல்யம்ங்கிற குணத்தில் பால்படும். என்னை ஆழ்வானே, கடைசியா எனக்காக வைகுந்தத்திலிருந்து திருவேங்கடத்துக்கு இறங்கி வந்திருக்காரோ இல்லையோ, திருவேங்கட தெம்பெருமானே. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானேன்னா சௌலபியம்னு போடும். சௌலபியம்ங்கிறது எளிமை. எங்கோ இருக்கிறவர் நமக்குன்னு இறங்கி வருகிறார் இல்லையோ. வந்த இடத்துல உயர்வு தாழ்வு பார்க்காம இருந்தா சௌசீல்யம். வந்த இடத்துல குற்றத்தை குணமாக கொண்டா வாத்சல்யம். வர்றதே சௌலபியம். யார் வந்தார்னு பார்த்தா சுவாமித்துவம். நாளையும் இப்படி தொடர்பு படுத்தி வச்சுங்க. வந்ததாரு சுவாமி. எப்படி வந்தார்? சுலபர், அதனால கீழே வந்தார். எளிமையானவர், அதனால கீழே வந்தார். வந்த இடத்துல என் குற்றம் பார்ப்பாரோ? வாத்சல்யம் கொண்டவர், வத்சலம், குற்றம் பார்க்க மாட்டார். இல்ல வந்த இடத்துல என்கிட்ட பழகவே மாட்டாரோ? சௌசீல்யம் இருக்கிறவர், ரொம்ப நாளா பழகுவார். இதுதான் சுவாமித்வம், சௌலபியம், வாத்சல்யம், சௌசீல்யம். இந்த 4 இருந்துடுத்துனால் சரணாகதிக்கு தைரியமா கிட்டக்க போவேன். பிரக்லாத வரதன்னு சொல்றோம். பெருமானை பத்தி வரதன் வரதன் பிரக்லாத வரதன். வரதன்றதுனாலே கேட்பார் கேட்பவற்றையெல்லாம் கொடுக்கிறார்னு எடுத்து எங்கே கண்டோம்? பிரக்லாத இடத்துல கண்டோம். வந்ததாரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். எங்க தோன்றினார்? ஒரு அம்மா கர்ப்பம் கூட இல்ல, தூணுக்கு நடுவுல தோன்றிட்டார். அப்ப சௌலபியம் தெரிஞ்சது. பரத்வ சுவாமியா இருக்கிறவர் தான் கீழே வந்தார்னு தெரிஞ்சது. எந்த குற்றத்தையும் கணிசிக்கல. பிரகலாத இடத்துல மட்டும் குற்றம் இல்லையா? பிறப்பே அசுர பிறப்பு. ஆனா அப்படி பார்க்கவே இல்லையே. எந்த தாப்பனாருடைய பிள்ளை அந்த தாப்பனார் வெட்டுங்கிறான், இவனா இருந்தா திருவடியை பற்றுங்கிறான். அவன் பிள்ளையாச்சேன்னு அவர் பார்க்கவே இல்லையே. நம்மளா இருந்தா முதல்ல சுவாமி அவ அப்பா எத்தனை நாளா என்ன எதிர்த்திருக்கா, கிட்டக்கே சேர்க்காதேன்னு இதுதான் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி அவர் பார்க்கவே இல்லையோ. அதனால குற்றத்தையே குணமாக கொண்டார். ஏழை ஏதலன் கீழ்மான்னு பார்க்காமல் அவனோடு கலந்து பரிமாறினார். இந்த 4 குணத்தையும் பிரகலாத வரதன் இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். இப்படி 4 இந்த ஸ்லோகத்துல முதல்ல சொல்லிட்டார். பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்துல இங்கேயும் எங்கேயும் ஆடினார் பாடினார். அந்த குழந்தைகள்லாம் எத்தனை தப்பு பண்ண தெரியும்? அவன் காலு இவன் மடியில படும், அவன் தலை இவன் தலையில முட்டும், அவன் சாப்பிட்ட மிச்சத்தை நிறைய நாள் கண்ணன் சாப்பிட்டிருக்கார். இதெல்லாம் குற்றம். இந்த குற்றத்தை குற்றமாக கொண்டாரா?
அவன் சூடின்ற புஷ்பத்தை இவர் சூடிக்கலாமா? அவன் கால் இவன் தலையில படலாமா? நித்தியப்படி கண்ணனை கூப்பிடுறான், அடே அங்க ஒடிவா கண்ணா இப்படின்னு ஒவ்வொரு பையனும் கூப்பிட்டுருக்கான். அப்ப எல்லாமே குற்றம் தானே. அர்ஜுனாதிகள்லாம் பண்ணது குற்றம் இல்லையா? இத விஸ்வரூபத்தை கண்ட உடனே அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், மயா பிரமாதாது பிரணயேனவாபி. ரொம்ப தப்பா சொல்லிட்டேன், அஜானதா மகிமானந்த வேதம் மயா பிரமாதாது பிரணயேனவாபி. என்ன மன்னித்து விடு, ஏதோ அரியாத்தனத்தாலே சிறுபிள்ளத்தனத்தாலே உறவு நினைச்சிட்டு தப்பு தப்பா கூப்பிட்டேன். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. அதே போலத்தான் இந்த குழந்தைகள் எத்தனையோ குற்றம் பண்ணியிருந்தாலும் பிருந்தாவன சரண் அதை பத்தி தப்பா எடுத்துட்டதே இல்லை. பிருந்தாவன நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லுவார்கள். பிருந்தாவன சரண்னா அது முதல் நாள் நெருஞ்சி முள் காடா இருந்துதான். அவர் திடீர்னு சங்கல்பம் எடுத்துட்டார், இல்ல நாளிலேந்து இந்த நல்ல மேய்ச்சல் நிலமா மாத்தி விட்டுடுவோம். பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்கிருட்ட கர்மனா சுபேன மனசாத்தியாதம் கவாம் விருத்தி அபீப்சதா. சுபமா மனசுல நினைத்தார், பசுமாடு கன்றுகள்லாம் நன்னா வளரணுங்கிறதுக்காக நாளிலேந்து இது இத்தனி மேய்ச்சல் நிலமாக ஆகட்டும் ஆகிவிட்டது. அதைத்தான் பிருந்தாவனம் பிருந்தாவனம். அதுக்கப்புறம் அது துளசி வனமா மாறிடுதான். நேற்று வரைக்கும் நெருஞ்சி முள் காடா இருந்தது, இன்னைக்கு மேய்ச்சல் நிலமா மாறிடுது. அந்த காடு தப்பான காடா இருந்ததே அவர் நினைச்சதே இல்லையே. வாத்சல்யம் குற்றத்தையே குணமாக கொண்டு நல்லபடிக்காக திருத்தினாரோ இல்லையோ, அது முதல் குணம் வாத்சல்யம். அடுத்தது வல்லவி ஜனவல்லபம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்கிற ஆச்சாரம் கூட கிடையாது. இடது கை எதுன்னு கேளுங்க, இதுதான் வளம். வலது கை எதுன்னு கேளுங்க, இதுன்னு வளம். தப்பா சொல்லிடுறேன்னால் ரெண்டு இடது வலதுன்னு எங்களுக்கு தெரியாது. பின்ன உங்களுக்கு எப்படி கண்ணன பட்சணம்னு தெரியறதுனால் எங்களுக்கு தெரியாது. உந்தன்னை பிறவி வெறுந்தனை புண்ணியம் யாமுடையோம். அதுக்கு வியாக்கியானத்துல சொல்லும் போது, நாங்களாக தேடிய புண்ணியம் எங்களிடத்தில் இல்லை. நல்லா கேட்டுக்கணும், நாங்களா தேடிய புண்ணியம் எங்களிடத்தில் இல்லை, எங்களை தேடி வந்த புண்ணியம் இருக்கிறதுங்கிறான். நாங்க தேடி போன புண்ணியம் கிட்ட கிடையாது. ஆனா நீதான் வைகுந்தத்திலேருந்து எங்களை தேடி இறங்கி வந்து காத்துட்டு இருக்கியே, அப்ப நாங்க ஏன் புண்ணியத்தை தேட வேண்டும்? அவன் வராட்டா நம்ம புண்ணியத்தை தேடணும். அவரே இவர்களை தேடி வந்திருக்கிறதுனாலே நாங்கள் தேட வேண்டியதே இல்லை. அதைத்தான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். யாம் தேடினோம் இல்லை, யாம் சேர்த்தோம் இல்லை, யாம் சம்பாதித்தோம் இல்லை, யாம் உடையோம். உடையோம்னா எங்களை தேடி நீ வந்திருக்கியோ இல்லையோ, அதுதான் சௌசீல்யம். பெரியவன் தாழ்ந்தவன்கிற வித்தியாசம் பார்க்காமல் தேடி தேடி வந்த அனைத்தபடியாலே சௌசீல்யத்தை காட்டினார். ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தி அன்னைக்கு அவதரிச்சதுதான் சௌலபியம். சுலபமா எங்கோ இருந்தவர் கீழே வந்து அவதரிச்சிருக்காரு இல்லையோ, அதனால ஜெயந்தி அன்னைக்கு அவதரித்தார். அது சௌலபியத்தை குறிக்கும். வைஜெயந்தி விபூஷணம், அது ஒரு விபூஷணம். வைஜெயந்தி வனமாலேனாலே பரவாசுதேவனுக்கு அது ஒரு அடையாளம். 5 தத்துவங்கள் சேர்ந்து அது பண்ணப்பட்டிருக்குமா. அத பஞ்சபூதங்கள்னு சொல்லுவா, பஞ்ச தன்மாத்திரங்கள்னு சொல்லுவார்கள். அந்த 5ஐயும் சொல்றார். மாணிக்கம், மரகதம், நீலம், வைரம், முத்து. இந்த 5, இந்த 5 சேர்த்து பண்ணப்பட்டதை தான் வைஜெயந்தி மாலை. முத்து, மாணிக்கம், மரகதம், நீலம், வைரம், இந்த 5 சேர்த்து வைஜெயந்தின்னு ஒரு மாலை சாத்திருக்காரு. இங்க வைகுந்தத்திலே அத்தோட கீழே வந்திருக்காரோ இல்லையோ, அப்ப சுவாமித்துவம் பிரகாசிக்கிறது. 4 குணங்கள். பிருந்தாவனச்சரம்னு சொன்னதுனாலே வாத்சல்யம் வெளிப்படுகிறது. வல்லவி ஜனவல்லபங்கிறதுனாலே சௌசீல்யம் வெளிப்படுகிறது. ஜெயந்தி சம்பவங்கிறதுனாலே சௌலபியம் வெளிப்பட்டது. வைஜெயந்தி விபூஷணங்கிறதுனாலே சுவாமித்துவம் வெளிப்பட்டது. இந்த 4 குணங்களோட யார் இருக்கிறாரோ அவர் திருவடிகள்ல தான் சரணாகதி. அதனால முடிச்சுட்டார், வந்தேன்னு சரணமாக பற்றுகிறேன். இந்த 4 குணம் எப்ப இருக்கோ எனக்கு கவலை இல்லை, தாராளமா உன்னை நெருங்குவேன், என் குற்றத்தை பார்க்க மாட்டேன்னு தெரியும், எளிதிலே என்னை பற்றலாம், உன்னை பற்றலாம் என்று தெரியும், நீதான் சுவாமிங்கிறது தெரியும், ஆகவே உன்னை பற்றுகிறேன்னு சொன்னது ஆச்சரியமான ஸ்லோகம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். முதல் ஸ்லோகம் பார்த்தோம், 48. ஆனா இந்த ஸ்லோகத்துல இன்னடி ஸ்லோகத்துக்கு அர்த்தமே சொல்லல. ஸ்லோகத்தை சுத்தி என்ன இருக்குன்னு விண்ணப்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான் இப்ப இருக்கிற நேரம்னு வச்சுக்கலேன். அப்பப்ப 2வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். 2வது ஒரு முக்கியமான சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சில சந்தேகங்கள்லாம் வேற வரும். அந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தியும் சொல்லியிருக்கா. சரஸ்வதியினுடைய மடியில கண்ணன் படுத்துட்டு இருக்கார். இப்படிங்கிறாப்புல இந்த ஸ்லோகத்தின் அமைப்பு இருக்கு. இது எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருக்கணும். பிரம்மாவனுடைய தர்மபத்தினி சரஸ்வதி,
சரஸ்வதி தேவியினுடைய மடியில படுத்துட்டு இருக்காரானால் ஒரு புராண வச்சனம் இருக்கு. புராணத்துல ஒரு கதை காணப்படுகிறது. பிரம்மாவை தன் நாபி கமலத்துல படைச்சுட்டாராம். படைத்த பிற்பாடு அந்த பிரம்மா இப்ப பெரியவர், அவர் பெரியவரா இருக்கார், உலகத்தை படைக்கிறவரா இருக்கார். கண்ணன் சின்ன குழந்தைய அவதரிச்சிருக்கார். பிரம்மாவனுடைய அகங்காரத்தை ஒழித்தார்னு ஒரு சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். பசுமாடு கன்றுகள் எல்லாத்தையும் பிரம்மா ஓட்டிண்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். தானே கண்ணன் அந்த மொத்த பசுமாடு கன்றா மாறினார். ஒரு வருஷத்துக்கு ஊருக்கும் பிருந்தாவனத்துக்கும் போயிட்டு வந்தார். இங்க இருந்து பிரம்மாவா வேஷம் போட்டு சத்தியலோகத்துல போய் உட்கார்ந்துட்டார். இந்த பிரம்மா மூச்சு வாங்கிட்டு ஏறி வந்தார். அங்க இருக்கிற வாசல் காப்போம் உள்ள நஜ பிரம்மா உட்காந்துருக்கார். நீர் யார் போலி பிரம்மான்னு தள்ளி விட்டான். இந்த கதை நீங்க பார்த்துட்டு இதெல்லாம் அவர் பிரம்மாவுடைய வத்சாபகரண சரித்திரம்னு இதுக்கு பேர். வத்சங்களை எல்லாம் திருடின்னு பிரம்மா போக பார்த்தார். அவருக்கு பாடம் போகிறதுக்காக கண்ணனே மேலவே பிரம்மாவை உட்காண்டார். பிரம்மா தலைக்குப்புற கீழே வந்து விழுந்தார். உன்னை நமஸ்கரிக்கிறேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உன் பெருமை தெரியாத தப்பு பண்ணிட்டேன், நானும் உனக்கு குழந்தை இல்லையான்னு சொல்றார். அப்ப கண்ணன் சிறு குழந்தையா சேவை சாதித்து அந்த சமயமோ மற்றொரு சமயத்திலேயோ பிரம்மாவனுடைய மடியில சின்ன குழந்தையா இருந்ததா ஒரு புராண கதை காணப்படுகிறது. அப்போது அப்போதுன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. இப்ப கிருஷ்ணாவதாரம் இந்த சமயம். இந்த கிருஷ்ணாவதாரம் நடக்க போறதுங்கிறதுக்காக முன்னாடியே ஏற்பாடா சொல்லு. தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்க வந்தார்களா? பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு திருப்பார்கடல்ல போய் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அந்த சமயம் பகவான் சின்ன குழந்தை வடிவத்தை எடுத்து பிரம்மாவனுடைய மடியில் இருக்கிறார். ராவணன், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் திரேதாயுகம். அடுத்த யுகம் தான் துவாபர யுகம், கிருஷ்ணனான யுகம். இது முன் யுகம். திரேதாயுகத்துல ராவணன் படுத்துற பாடு தாங்கல. அதுக்காக பிரம்மா இப்படி வச்சுக்கோ. ராவணன் தபஸ் பண்ணி பிரம்மாவின் இடத்துல வரம் வாங்கறதுக்கு போறான். தபஸுக்கு வரம் கொடுக்கிற சமயத்துக்கு குழந்தையா பிரம்மா மடியில பெருமாள் இருக்கார். தபஸ் பண்ற சமயத்துக்கு இருக்கார். இவன் போய் எனக்கு சாகாவரம் வேணும், எதனால எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்கறான். அப்ப பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துட்டே இருக்கார். உனக்கு இதுல மரணம் இல்லை, இதுல மரணம் இல்லை, இதுல மரணம் இல்லைன்னு. அந்த சமயம் இந்த சின்ன குழந்தை இருக்கும் இல்லையா, அதனுடைய குட்டி குட்டியா கால் விரல் இருக்கா. ராவணன் பிரம்மாவை வணங்கி தலைமுடி இப்படி இருக்கும் இல்லையா, தன்னுடைய 10 விரலாலே அவன் 10 தலைமுடியும் தொட்டு காமிச்சுதான் இந்த குழந்தை. அப்ப பிரம்மா புரிஞ்சுட்டாராம், நான் எவ்வளவு வரத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, தப்பிச்சுடலாம். கொடுத்த வரத்துல அவனை இவரை அழிச்சுட்டு போயிட்டானா, அந்த பயம் இவருக்கு. இவர் காலில் தொட்டு காமிச்சு நான் தான் மறுபடியும் போய் பிறந்தாகணும், இந்த 10 தலையை நான் தான் வாங்கிட்டாகணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு புராண கதை காணப்படுகிறது. சில இடத்துல நம்ம துருகம் அவ்வளவா பிரபலமா இருக்காது, ஆனா இது போல ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. அப்ப பிரம்மாவனுடைய அடியில பெருமான் இருக்கும் போது சரஸ்வதி தேவி மடியிலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு நிர்வாகம். ஆனா ஸ்லோகத்துக்கே இந்த கஷ்டமே படாம சுலபமா இன்னொரு நிர்வாகம் சொல்லியிருக்கார். ரெண்டையும் விண்ணப்பிக்கிறேன். வாச்சம் நிஜாங்கரசிகாம் பிரசமீட்சமானா பக்தாரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்யா வர்ண விக்ரோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனா ஜயதி வல்லவ சக்கரவர்த்தி. பத்தாசனா ஜயதி வல்லவ சக்கரவர்த்தி. இங்கே 3 விஷயம் பார்ப்போம். வாச்சம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீட்சமானா, நிஜ அங்க ரசிகாம், நிஜ தன்னுடைய, அங்க மடியிலே இருப்பதை பார்த்து ரசித்தல். நிஜ அங்க ரசிகாம் யாரு? வாச்சம், வாக்தேவி சரஸ்வதியைன்னு அர்த்தம் போட்டுங்க. ரெண்டாவது வாக்கைன்னு அர்த்தம் வச்சுக்கோ. வாக்கைன்னு அர்த்தம் வச்சிருந்தா வேற, வாக்தேவியைன்னு அர்த்தம் வச்சிருந்தா வேற. அடிய சொன்ன கதையெல்லாம் இந்த வாக்தேவியைனா தான் பொருந்தும். வாக்கைனா ரொம்ப சுலபம். அப்ப சரஸ்வதியே வேண்டாம், யசோதையே போரும். யசோதை தான் நிஜாங்க ரசிகாம். யசோத பிராட்டி கண்ணனை தன்னுடைய மடியில வச்சுருக்கா. அதை வைத்துக் கொண்டு கொஞ்சத்துக்காக வாக்கு பேசுகிறாள். அவருடைய வாக்கால கண்ணனே கடகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தாயன் குடங்கையில் மன்னி அப்படின்னு கண்ணனை பத்தி அழகழகாக பேசுறா. ரசிகாம், அவ தன்னை பத்தி ரசிச்சு பேசுறத கண்ணன் அப்படியே முகத்தையே பார்த்துட்டு போறான். ஒண்ணும் புரியாது, சின்ன குழந்தை தானே, அது பால் குடிக்கிற குழந்தை, அதுக்கு அவ என்ன பேசுறாங்கிறதுலாம் தெரியாது. ஆனா குழந்தைகளுக்கு ஒண்ணு மட்டும் புரியும். இப்படி சுத்தி ஓடிட்டு இருக்கும், ஏதான அதை எடுத்து இப்படி கொட்டும், இதை எடுத்து அப்படி கொட்டும். சொல்லாத பிள்ளை என்னமா பண்றது பார் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவா கொண்டாடுவாள் இல்லையோ. தன்னை பத்தி கொண்டாடுறான்னு மட்டும் அதுக்கு தெரியும், என்ன கொண்டாடுறான்னா அதுக்கு தெரியாது. ஆனா ஏதோ தன்னை பத்தி தான் பேசுறா. ஒரு அரை மணி அதை திரும்பி பார்க்காத நீங்க வேற ஏதாவது பேசி பாருங்க, வேணும்னு 2 பொருளை கொட்டும்.
அப்பதானே பேசுவீள். தன்னை பத்தி பேசணும்னு எப்படி குழந்தைக்கு ஆசை இருக்கோ அதே ஆசை பகவானுக்கு உண்டு. அப்பப்ப எதுக்கு திருவிக்கிரமாவதாரமா எடுக்கிறார், நரசிம்மாவதாரமா கொட்டுறார்? ஏன் பண்ணுவார்னா எடுத்து கொட்டினா தான் நம்ம பேசுவோம், இல்லைன்னா நம்ம பார்க்கவே மாட்டோம் இல்லையோ. குழந்தைக்கும் ஆசை எல்லாருடைய எண்ணமும் தங்கிட்டே இருக்கணும், பகவானுக்கு ஆசை மொத்த பேர் எண்ணமும் தங்கிட்டே இருக்கணும். அது இந்த ஆசையை பத்தி நமக்கு புரியுது. அவர் ஏன் அப்படி ஆசைப்படுறாருனால் அது விட்டா சம்சாரத்தின் பக்கம் ஆசை போய் ஆத்ம நாசம்தான் ஆகும். அதுக்காகத்தான் அங்க போக வேண்டாமே, தங்கிட்ட இருக்கட்டுமேன்னு எதிர்பார்க்கிறார். வாச்சம் நிஜாந்த ரசிகாம். அப்ப சரஸ்வதி தேவியினுடைய மடியில படுத்துருக்கான்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா வாக்தேவியைன்னு வாச்சங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணணும் இல்லையா? யசோதையனுடைய மடியில படுத்துருக்கா, தன்னை பத்தி அவ பேசுறாள். இந்த குழந்தை நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், அவ திருப்பி அதுக்கு என்னவோன்னு சொல்லிருப்பார். நீதான் எனக்கு கண்ணே மணியே முத்தே மரகதமே இத்தியாதி சொல்லியிருக்க மாட்டாளா? அப்படி சொன்ன வாக்கையெல்லாம் ரசிச்சு கொண்டிருக்கிறார். வாச்சம் நிஜாங்க ரசிகா பிரசமீட்சமானா வக்தாரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்யா. அந்த சின்ன குழந்தையினுடைய வாயிலே பாஞ்சஜன்யம் வைக்கப்பட்டிருக்கு. அது உண்டா சுவாமி? கேள்விப்பட்டிருக்கோம். கீதையினுடைய ஆரம்பத்துல பார்த்தா பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தன் தனஞ்சயா. பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார். சகோஷோதார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத். அந்த சத்தம் திருத்தராஷ்டிர பிள்ளைகளுடைய உழுது போச்சு, அவ மனசெல்லாம் உடைத்து விட்டதுன்னு அங்க வரும். இப்பதான் இது பிறந்த குழந்தை. பிறந்த குழந்தை வாயில சங்கு வச்சிருக்குமானால் சங்கு பாலாட வச்சிருக்குமே. சங்கு வச்சிருக்கட்டும் வச்சிருக்காத போட்டோம், சங்கு பாலாடையால போட்டுறதுக்கு வச்சிருக்கணும் இல்லையோ? வச்சிருந்தோ அந்த சங்குன்னு வச்சிருந்தா என்ன? ஆனானப்பட்ட அவருக்கு அந்த சங்கத்திலேயே பாலாடையா போட்டினாலும் நமக்கு எப்படி தெரியும்? ஓஹோன்னு பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தா தங்கத்துல பாலாட பண்ண மாட்டாளா? நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா ஏதோ தகரத்துல பாலாட பண்ணிட்டு போறோம். அவளுக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம். அப்ப அந்த பிள்ளை ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை, அதனால பாஞ்சஜன்யத்தையே வாசல்ல வச்சுட்டு அதனாலே மறந்து போட்டினாலும் அதனாலே பாலை போட்டிருப்பாளோ. அதைத்தான் பாஞ்சஜன்யத்தை விடாமல் வாயில் வைத்தவராய். எல்லாத்துக்கும் வேற அர்த்தம் இருக்கு. முதல்ல மேலோட்டமா இருக்கிற அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அப்ப வாச்சம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீட்சமானஹா. இரண்டாவது வக்திராரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்யா. வக்திராரவிந்தத்தில் எப்போதும் வைக்கப்பட்ட பாஞ்சஜன்யத்தோட. அப்புறம் வர்ண திரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனா. வர்ண திரிகோணம், திரிகோணம்ங்கிறது முக்கோணம். முக்கோணத்தை போல ஒரு யந்திரம் போட்டு அதை தாமரை அதுல வரைஞ்சு அட்டதள தாமரையை வைத்து இந்த குழந்தை தன் மடியில இருக்கிறத யசோத கொண்டு அட்டதள தாமரையில விட்டுடுறான். அதுல அது நல்லா தெம்பா நடுவுல உட்கார்ந்துருக்கான். திரிகோணம், திரிகோணத்துல பத்மாசனம், பத்மாசனத்துல தான் குழந்தை உட்கார்ந்துருக்கார். பத்தாசனா, பத்மாசனத்துல தன் திருவடியை தானே மடித்து கொண்டு உட்கார்ந்துருக்கார். பத்தான்னு பெருமாளுக்கு பேர் கொடுக்கிறார். நாம தான் பத்தாத்மாக்கள், அவர் பத்தன் இல்லை. அவர் சொல்றது தைவீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த சம்சாரத்துல நீ சிக்குண்டிருக்க அர்ஜுனா, உன்னால வெளியில் வர முடியாது. என் திருவடியை பற்றினால் உன்னை வெளிக்கொணருகிறேன்னு சொல்றார். அப்ப நாம தான் சிக்குண்டிருக்கிறவா, அவர் தான் விடுதலை வாங்கி கொடுக்கிறவர். விடுதலை வாங்கி கொடுக்கிறவர் ஒரு ஆசனத்துல பத்தரா உட்காந்துருக்காங்கிறார். கர்மத்தால பத்தனா இருக்கிறது அடியே, அவர் இல்ல. ஆனா அவர் அதுக்குள்ள உட்காந்துருக்காரு என்னால் வந்து பிறந்த இடத்துல தனக்கு இருக்கிற கடமையில மாறவே மாட்டார். தேரோட்டினா தேரோட்டி, மாடு மேய்க்கிறவர் தான் மாடு மேய்க்கிறவர், உபதேசம்னா உபதேசம். என்ன உண்டோ எடுத்த காரியத்தை முடுவோம். நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் இதை நான் ஏன் பண்ணிட்டு இருக்கணும்னு பாதி வழியில நமக்கு தோணிப்படும், விட்டுடுவோம். அடுத்த காரியத்துக்கு தாவிடுவோம், அடுத்த காரியத்துக்கு போடுவோம். கடைசியில எந்த காரியமே ஒழுங்கா முடியாது. அப்படி அவர் பண்ணவே இல்லையே. சின்ன குழந்தை மாடு மேய்க்க போறாரா, அதுக்குன்னு பிறந்தாப்புல மேய்ச்சார். அதுக்கப்புறம் குதிரை ஓட்டுறதுக்கு வந்தாரா, தேரோட்டுறதுக்குன்னு பண்ணார். தூது போறதுக்கு வந்தாரா, புஸ்தகமே படிச்சுட்டு வந்தார். தூதனா போனோம்னா எப்ப இப்படி எல்லாம் நடந்துக்கணும் எல்லாம் வாசிச்சுட்டு வந்த அப்புறம் நடந்துட்டார். அதோட விடல, நான் தூதங்கிற பேர் உலகத்துல நிலைக்கணும்னுட்டு பாண்டவ தூத பெருமாளை கோவிலையே ஸ்தாபிச்சுட்டார். நான் பார்த்த சாரதின்னு பேர் நிலைக்கணும்னு திருவல்லிக்கேணி பார்சாரதி தேவஸ்தானத்தையே ஸ்தாபிச்சுட்டார். யாரானு இதெல்லாம் பண்ணுவோமா? நான் ஒரு 10 நாள் ஒருத்தருக்கு வண்டி ஓட்டினேன், அதுக்காக கோவில் கட்டினேன். கேள்விப்பட்டிருக்கிறா? வண்டி வாங்கினேன்னா கூட கோவில் கட்டுவா, யாரோ 4 பேர் கட்டுவாடு. வண்டி ஓட்டினதுக்கு கோவில் கட்டி பார்த்திருக்கீங்களோ? தூது யாரான்னு நான் தூது அனுப்பிச்சேன்னு சொன்னா ஒத்துப்பா, தூது போனா கோவில் கட்டுவாடு. நடந்திருக்கேன். தூது போனது பாண்டவ தூத பெருமாளாக இன்னைக்கும் பாடகத்துல எழுந்துள்ளிருக்கார்.
பார்சாரதி பெருமாளாய் விற்பெரு விடவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறவெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தவமணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணி பெருமாள் இப்போ எழுந்துள்ளிருக்கார். மீசை வச்சிருந்த ஒரே பெருமாள். எங்க போய் சுவாமி மீசை வச்சுக்கலாமோன்னு காதோட கேட்டார். யாரு மீச தப்புன்னு சொல்லல, பிராமணனுக்கு தப்புன்னு சொன்னோம். எல்லாருக்கும் தப்புன்னு சொன்னோமா? சத்திரியன் மீசை வச்சிருந்தா தான் அவருக்கு அழகு, வைசியன் மீசை வச்சிருந்தா தான் அழகு. யார் முகத்துல மீசை இருக்கக்கூடாதோ இருக்கக்கூடாது, யார் முகத்துல மீசை இருக்கணுமோ தாராளமா இருக்கலாம். பார்சாரதி பெருமாள் பிறக்கச்சே கத்திரியர், வளரச்சே வைசியர், தாராளமா ஒரு மீசை வச்சுட்டு போறார். ஆனா அவருக்கு குலகுருவா இருந்தவர் வச்சுக்கிறாரா? எங்க போய் வாசிச்சார்? உஜ்ஜயின்ல போய் சாந்தீபன் இடத்துல படிச்சார். அவர் தான் மீசை வச்சுக்க கூடாது. இவரிடத்துல இருந்தா என்ன தப்பு? அதனால தான் என்ன பண்ணிருக்காரோ அதற்கு ஒரு திவ்யதேசத்தை ஸ்தாபிச்சு எல்லாரும் அதை கொண்டாடுற அளவுக்கு பண்ணிடுறாரோ இல்லையோ. 3 சொல்றார். அப்படி வரபுண்டரீகே பத்தாசனஹா, ஒரு புண்டரீக ஆசனத்தில் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருப்பவனை வல்லவ சக்கரவர்த்தி, வல்லவைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கு பெருமான். சுத்தி எல்லாருமே கஸ்தூரி திலகம் லலாடபடலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிசந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேட்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. அங்கேயும் கோபால இருக்கு பாருங்க, கோபால சூடாமணி. அடுத்த ஸ்லோகம் சொல்லச்சே கோபால டிம்ப வபுஷம்னு சொல்ல போறார். அங்கதான் ஒரே இடத்துல பேர் கோபால விம்சத்தின்னு அவர் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு பேர் கொடுக்கல. இந்த ஸ்தோத்திரத்துக்கு இந்த பேர் ஏற்பட்டதுக்கு கோபால டிம்ப வபுஷம்னு இப்ப ஸ்லோகத்துல வரப்போறது. அந்த பேரை வைத்துக் கொண்டு இது கோபால விம்சதி கோபால விம்சத்தின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணன் அந்தந்த இடத்துல வாசம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீட்சமானஹா, அவ பால போடுறா, கண்ணனை கொண்டாடி ஏதேதோ பேசுகிறாள். நிஜாங்க ரசிகாம் குழகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தாயன் குடங்கையில் மன்னி கை எடுத்து குழந்தை எடுத்து தன் குடங்கைங்கிறது மடியில் எடுத்து யசோதை வச்சிருந்து அவனுக்கு சோறு ஊற்றாளாம், பால் ஊற்றாளாம். அம்ம முன்ன துயிலடாயேன்னு கோசம். அம்மா முன்னா முதல்ல பால் கொடுக்கறச்சே குழந்தை சாப்பிடும். கொஞ்ச நாள் ஆனா தான் பெரியவன் ஆயிட்டோன்னு தோணி போச்சுன்னா மம்மம்னு கேட்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீ பாலை குடிக்கவா அம்ம முன்ன துயிலடாயே. கொஞ்ச நாளாகி பெரிய பெரிய சேட்டித்தெல்லாம் பண்ணானோ இல்லையோ, யசோதைக்கு பயமா போச்சான். உனக்கெல்லாம் நான் எங்க பால் கொடுக்கறது, நான் பூத்தனையே கூப்பிடுறேன் அப்படின்னா இவதான் பெத்தவ, இவதான் பாலை கொடுத்தாகணும். ஆனா இனிமே பூத்தனை பால் கொடுப்பாள்னு சொல்லுவானால் அது நிஜாங்க ரசிக்கையாய். அப்ப பிரசமீட்சமானஹா பக்தாரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்யா வர்ண திரிகோண ருச்சிரே வர புண்டரீகே வரபுண்டரீகே பத்தாசனஹா வல்லவ சக்கரவர்த்தி ஜெயதி. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்போதும் ஜெயிக்கிறான்னு சொன்னார். எழில்கொள் நின் திருக்கண்ணினை நோக்கம் தன்னையும் இழந்தேனே. யசோதைக்கு எப்பவும் வழக்கம் பாலை கொடுத்துட்டு இந்த பல்லு வரிசை அதுக்குள்ள இருக்கிற அந்த பவளத்தை போன்ற உதடு அதுல ஒரு சொட்டு முத்தாட்டம் பால் ஒட்டின்னு இருக்கான். அதை பார்த்தா தான் சரி குழந்தை பால் சாப்பிடுதுன்னு அவளுக்கு திருப்தி வரும். முதல்ல ரொம்ப கோபமா வயத்துல பசி இருக்கிறச்சே வேண்டான்னு தள்ளும். சரின்னு பால் அழுத்தி பிடிச்சு கொடுத்த பிற்பாடு திருப்தியா எடுக்க இல்லையோ இப்ப சிரிக்கும். அந்த சிரிக்கிறத பார்த்து ரசிக்காம். இந்த குழந்தை எப்படி சிரிக்கிறதுன்னு பார்த்து அவ சிரிக்கிறா. அத்தோட மட்டும் இல்ல, கண்ணந்தாமரை கண்ணனே கண்ணா தவறந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணின பெற்றிலே நந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க்கொண்ட அடிசலின் மிச்சல் உன்ன பெற்றிலேன் ஓ குடவனையேன் என்னை என் செய்ய பெற்றதன் மோயே. இது தெய்வ தேவகி புலம்பிய புலம்பனா குலசேகராழ்வார் பாடினார். அவ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சமைக்கப்பட்ட சோற்ற ஊட்ட ஆரம்பிச்சாலாம். முதல்ல பால், அப்புறம் மம்மம் ஊட்டினதுங்கிறது தான் அம்ம முன்ன துயிலடாய். எழுந்துரு, நான் உனக்காக ஊட்டுறதுக்காக வந்திருக்கேன். அப்படி எடுத்து அதுல சர்க்கரை நெய் எல்லாத்தையும் தோச்சு கொஞ்சம் பருப்பு தொட்டு அத கண்ணனுடைய வாயில ஊட்டுவலாம். வாய் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவுதான் ஊட்டணும். என் குழந்தை மொத்தத்தையும் சாப்பிடணும்னு சில அம்மாக்களுக்கு ஆசை. அதனால் அது வாய் எவ்வளவு பிடிக்கும்லாம் பார்க்க மாட்டான். நம்ம பாத்திரத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஊட்டினா வாய் போற மாட்டேங்கிறது. அதனால இந்த வாய் வழியா வழியுமா. வழிஞ்ச சக்கரை பொங்கல தான் மிச்சத்தை சாப்பிட்றதுனாலே யசோதை தான் சமைச்சு சாப்பிட்டதே கிடையாதான். கண்ணனுக்கு ஊட்டிட்டு அந்த மிச்சம் வாயில வழிஞ்சதை எடுத்து தான் சாப்பிடுவலாம். தேவகி இப்ப ரொம்ப வருத்தப்படுறது, இந்த சாப்பாடு கிடைக்காத நான் இங்க இருந்துட்டேன், 10 வருஷம் உன்னை இழந்துட்டேன் இல்லையோ.
அப்ப வண்ண செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரி வாய் கொண்ட அடிசிலின் மிச்சல். அடிசிலின் மிச்சல்னா உனக்கு வாயில ஊட்டின சாப்பாடு போக மிச்சல். இப்படி வழியணும். மிச்சல்னா பாத்திரம் இருக்கிறது இல்ல, அவன் வாயில உள்ள போட்டு அப்படியே அது கொஞ்சம் வழிஞ்சிருக்குமா. வண்ண வாரி வாய் கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலே. அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேனால் இதெல்லாம் ஒரு பாக்கியம். இதுதான் ரசனையே. ஆலனில் கரும் வண்ணவன் தாலோ அம்புயத்தடன் கண்ணினன் தாலோ வேல நீர் நிற தன்னவன் தாலோ வேடப்போதகம் அன்னவன் தாலோ என்னென் உன்னை என் தாழை இடைப்ப தாயரில் கடையாயன தாயேன்னு குலசேகரா பாடினார். கண்ணனை தொட்டுல போட்டிருக்கா, யசோத தாலாட்டு பாடுறா. ஆலனில் கரும் அன்னவன் தாலோ, ஆலையில இருக்கிற கரும்பு போல இனிப்பா இருக்கிறவே. அம்புயத்தடன் கண்ணினன் தாலோ, தாமரைய போன்ற கண்கள் கொண்டவரே. வேல நீர் நிற தன்னவன் தாலோ, கடல் போன்ற கருநீல வர்ணத்துல இருக்கிறவரே. வேடப்போதகம் அன்னவந்தாலோ, யானை குட்டியாட்ட இருக்கிறவரே. யாராலும் குழந்தைய பார்த்து யானை குட்டின்னு சொல்லுவாளா? அது கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டதுன்னா கூட சாப்பிடவே இல்லை, வயிறு ஒட்டி போயிருக்குன்னு சொல்லணும். அதான் அம்மாவுக்கு இருக்கிற லட்சணம். அதனால எந்த அரிசின்னு கூட சொல்லக்கூடாதுங்குவா, எவ்வளவு சாப்பிட்டது சொல்லக்கூடாதுங்குவா. கொஞ்சம் மிச்சம் இருக்குதுதான் நன்னா முழுக்க சாப்பிட்டுருக்கோம். இப்போ வச்சிருக்கிற பாலெல்லாம் சாப்பிட்டுருக்கோம், சாப்பாட்டி முழுக்க சாப்பிட்டுருக்கோம். ஆனா அடுத்தவ கேட்கச்சே மட்டும் எங்க காவாசி சாப்பிட மாட்டேங்குது. இதுதான் சொல்லிக்கணும். முழுக்க சாப்பிட்டுங்கிறதுக்காக ரொம்ப உண்மை உரைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஒழுங்கான எண்ணத்தோட, ஆமா ஆமா எப்பவும் பண்றதை விட காலாளாக்கு கூட பண்ணேன் அதையும் சேர்த்து சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த அம்மாவும் சொல்ல மாட்டான். அதை போல யசோதையும் சொல்லவே மாட்டான். ஆனா இவர் உலகமுண்ட பெருவாயனாச்சே, அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டா இன்னும் வேணும் இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு யானை குட்டி ஆட்டம் பெருது போட்டான். அதைத்தான் வேடப்போதகம் அன்னவந்தாலோ. அந்த இடத்துல ஒரு ரசமான விஷயம் பெரியவாச்சான் பிள்ளைதான் வியாக்கியாதான் அவர் விசாரிச்சுக்கிறார். இந்த பாட்டெல்லாம் எங்க பாடுறது தெரியுமோ? யசோத பாடின இடத்துல இந்த பாட்டே இல்லை. எல்லா சரித்திரமும் முடிஞ்சு போச்சு. கண்ணன் மதுரைக்கு வந்தார், கம்சனையே அழிச்சாயிடுது. காராகிரகம் சிறைச்சாலைக்கு வந்து தேவகியை விழுந்து சேவிக்கிறார். அப்ப தேவகி புலம்பரா, இந்த ஒவ்வொன்னையும் நான் இழந்துட்டேனேன்னு 10 வயசு கண்ணன் இடத்துல புலம்பரா. அப்பவ சொல்லச்சே வேடப்போதகம் அன்னவந்தாலோன்னு யசோத பாடினாளேங்கிறா. அப்படின்னா யசோத 1 வயசு குழந்தைய தொட்டுல போட்டு யானைக்குட்டியே தாலேலோ யானைக்குட்டியே தாலேலோன்னு பாடி இருக்கணும். போதகம்னா குட்டி, வேடம்னா யானை, யானைக்குட்டியே தாலேலோன்னு பாடி இருக்கணும். இப்ப எப்படி 10 வயசான குழந்தைய பார்த்து தேவகி இதை கண்டுபிடிச்சா? அவ 1 வயசுல பாக்கலையே, 10 வயசுல தானே பாத்துருக்கா. அப்ப வேடப்போதகம்னு எப்படி பாடுறான்னா இந்த சுவாமி எப்படி எழுதினாரோ, இப்ப பார்த்தா யானையாட்டா இருக்கானா. 9 வயசுக்கு முன்னாடி யானை குட்டியா இருந்திருக்கணும். இப்ப பார்த்தா யானையாட்ட நின்னாரோ இல்லையோ. ஆழ்வாரே பாசுரத்துல சொல்லச்சே 4 யானை கட்டினார். உலகமேத்தும் தென்னானாய் வடபாலானாய் குடபால மதையானாய், உலகமேத்தும் தென்னானாய் வடபானாய் குடபால மதையானாய். எல்லாம் யானை யானை என்ன இப்படின்னு யானேன்னு சொல்றதுக்கு தான் எனக்கு தெரியும். என்னானா என்னானா என்னெல்லாம் என்னறிவேன் ஏழையேனேன்னு திருநெடுந்தாண்டகத்துல திருவங்கியாழ்வாருடைய கோஷம். அப்படி எல்லா யானையும் அவர் தான். இப்ப பார்த்தா யானையாட்டம் இருக்கிறார், அப்போ யானை குட்டியா இருந்திருப்பார். அப்படிதான் சொல்லி பாடி இருக்கணும். அதனாலதான் வேழப்போதகம் அன்னவந்தாலோ என்னன்னு உன்னை என் வாயிடை நிறைய, என் வாய் முழுக்க தாலாட்டு பாடுற வாய்ப்பை இழந்துட்டேனே. அந்த வாய் முழுக்க தாலாட்டுன்னு இருக்கு பாருங்க, அதான் வாசம் நிஜாங்க ரசிகாம். தன்னுடைய மடியில படுக்க வச்சுட்டு அவ பாட 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 அப்படியே என்னமோ தனக்கு வேதம் ஒண்ணுமே சொல்லாத மாதிரியும், ஆழ்வார கலாச்சாரியர்கள் ஒரு பாட்டு பாடாத மாதிரியும் இந்த ஒண்ணும் தெரியாத பெண்மணி பாடிட்டு இருக்கிறத ஓஹோன்னு காட்டிட்டு இருக்கா. அதத்தான் வாசம் நிஜாங்க ரசிகாம்னு சொன்னார். பக்தாரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்யா, பக்தாரவிந்தத்தில் பாஞ்சஜன்ய வைக்கப்பட்டிருக்குனால் ஓம்காரமாகிற பிரணவத்தை எப்போதும் ஓதிக்கொண்டிருக்கிறார் அர்த்தம். அவர் திருவாக்கில வந்ததுதானே வேதம். இவர் வாயில் நெல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழின்னு பாசம். நாகப்பட்டினத்துல சௌந்தரராஜ பெருமாள் இருக்கார், எல்லாரும் சேவிச்சிருப்பீள். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலம் சோழி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி, என்னையின் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திடம் கொங்கையின் நோக்குகின்றார், அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர், எப்பவும் வேதத்தை விடாம சொல்லிட்டு குழந்தையா இருக்கிறச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய வாயில வேதம் இருக்குங்கிறதான் பக்தாரவிந்த வினிவேசித பாஞ்சஜன்ய. அவருடைய வாயில பாஞ்சஜன்யம் இருக்கு, எப்பவுமே இருக்கும் இல்லையோ. அதுதான் ஆண்டாளுக்கு பொறாமையா போச்சு. நாங்கள்லாம் அந்த அதராமிர்தத்தை வேணும் வேணும்னு எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கியே,
சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே, கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ. எப்படி இருக்கும்? மறுப்பு சித்த மானவந்தன் வாய்ச்சுவை எப்படி இருக்கும்னு சொல்லாழி வம்சங்கே. சங்கரையா உன் செல்வம், இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளான். இந்திரனுடைய செல்வத்தை காட்டிலும் உனக்கு எவ்வளவு பெரிய செல்வம். கண்ணனுடைய அதராமிர்தம் உனக்கு எப்ப கிடைச்சிருக்கு இல்லையா என்று ஆண்டாளே கொண்டாடினது. அந்த பாஞ்சஜன்னை எப்போதும் தன்னுடைய திருவாக்கில வைத்துக் கொண்டிருக்கிறார். செங்கமல நன்மலர் மேல் தேனுகக்கும் அன்னம் போல் என்னும் வர்ணத்திற்கோண ருச்சிரே வர புண்டரீகே பத்தாசனா வல்லவ சக்கரவர்த்தி. இப்படி கோபிகளுக்கு சக்கரவர்த்தியான பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். 2வது ஸ்லோகம். இன்னும் 3வது ஸ்லோகம் ஒன்ன சொல்லிட்டு மட்டும் நீ குடிச்சு விடுறேன். ரொம்ப சுருக்கமான ஸ்லோகம். ஏன்னா இதுலதான் கோபால டிம்ப வபுஷம்னு இருக்கு. 3வது ஸ்லோகத்துல வச்சுதான் இதுக்கு கோபால விம்சதிங்கிற பேரே வந்தது. ஆம்நாய கந்த ருச்சிர ஸ்புரிதாதனோற்ற ஆஸ்திராவிலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம் கோபாலண்டி பிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். கண்ணன்னா வஞ்சிக்கிறவன்னு தெரியும், கிருத்திரிம புத்தின்னு தெரியும், நேர்மையா நடக்க மாட்டான்னு தெரியும். அடியே சொன்னதெல்லாம் இப்ப நல்ல உபன்யாசம் தான். ஒன்னும் நாஸ்திகவாதம் பேசுறேன்னு நினைச்சுட வேண்டாம். ஆழ்வார் பாடி இருக்கிறது தான் நான் சொன்னேன். அவர் தன்னை பத்தி எத்தனை சொல்லிட்டாரோ கண்ணனை பத்தி சொன்னார். கடியன் கொடியன் நெடியமான் உலகம் கண்ட வடியன் அருவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்குமெல்லே. நம்மாழ்வார் பராங்குஷ நாயிக்கியா மாறுட்டார். அவருக்கு நாயிகா பாவம். கண்ணனே கண்ணனே கண்ணனேன்னு அழறா. பக்கத்துல இருந்தா அம்மா கேட்கிறா, அந்த கண்ணன் நல்லவனா இருந்தா நீ காதலிச்சுக்கோ, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் நல்லவன்னு எனக்கு செய்தி வரலையேன்னு அம்மா. என்ன செய்தி உனக்கு வந்ததுன்னு பொண்ணு கேட்கிறா. ஏதோ பொய் சொல்ற பழக்கம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு ஒன்ன மட்டும் சொன்னான். உனக்கு வந்த செய்தியாளர்கள்லாம் ஒழுங்காவே சொல்லல. நானே சொல்றேன், என்னையே கேட்டு எதுக்கு அவள் எல்லாரையும் போய் கேட்கிறேன். எனக்கு தான் அவனை பத்தி மொத்த உண்மையும் தெரியும். என்ன பரவாயில்லையா, அப்ப நீயே சொல்லு, படிச்சவனா, போய் சொல்ல மாட்டானா, நல்ல வித்வானா அப்படின்னு கேட்டா, கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் ஏலா பொய்கள் உரைப்பான் வஞ்சகன். உனக்கு எத்தனை சாஸ்திரநாமம் வேணுமோ நான் சொல்றேன். இது எதுக்கு திரும்ப திரும்ப யார்கிட்டயோ போய் நீ கேட்டு வர? நல்ல வேளை நம்ம பொண்ணே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இனிமே அவனை விட்டுடுவோம் அப்படின்னு அம்மாவுக்கு தோணித்து. பாட்டே நான் முடிக்கலையே. ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் அல்ல. ஆனா இந்த நெஞ்சம் கொடிய நெஞ்சம் தாயே, இது வேற யார்கிட்டையும் போகாது. ஆகிலும் கொடிய நெஞ்சம் அவனன்னே கிடக்கும். துவமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் சுவாமி. ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வவசேன நிர்பரம் ஸ்வதத்தஸ்வதியா ஸ்வார்த்தம் சஸ்பின்னஸ்ஸி மாம் ஸ்வயம் அஹம் மத் ரக்ஷணபரஹ மத் ரக்ஷணபலம் ததா ந மம ந மம ஸ்ரீபதேரேவ இத்யாத்மானம் ஷிப்ஷிபே புதா. ஸ்ரீபதிக்கேன்னு இருந்தா தான் புத்திசாலித்தனம்ங்கிறார். அதே போல இங்க அவ சொன்னதும் என் மனம் அவனை விட்டு எங்கேயுமே போகாது. அவன் எத்தனை தப்பு பண்றவனா இருக்கட்டும், எனக்கு அவன் தான் நல்லவன். இந்த பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்றது? நம்ம வீட்டு பிடிவாதம் பிடிச்சா தாங்க முடியாது. பராங்குஷ நாய்க்கு பிடிச்சா தாங்கிக்கலாம். ஏன்னா அவர் பிடிவாதம் பிடிக்கிறது பகவான பத்தி. அதனால எத்தனை தப்புடையவனா இருந்தாலும் அந்த தப்பெல்லாம் தப்பே இல்லை. ரசத்தை வளர்க்கறதுக்காக அவர் காட்டிய குணங்களை தவிர உண்மையில் அவருக்கு இருக்கிற குணங்களை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்டுதேன் சர்வான் காமான் பிரம்மணா விபசிதா என் உபனிஷத்துக்களாலே ஓழ்தப்பட்ட தலைவன் இல்லையா, ஒரு குறையும் இல்லை. ஆம்நாய கந்த பெருமானுடைய திருவாக்க சொல்ற. ஆம்நாய கந்தின்னு ஒரு பாடம், கந்தான்னு ஒரு பாடம். ஆம்நாயங்கிறது வேதத்தை சொல்லும். வேதத்தின் வாசனையை உடைத்ததால் எது? அவருடைய பவளம் எப்பவும் வேதத்தினுடைய வாசனையோட இருக்குமா. ஸ்புரிதாதரோற்றம், ஸ்புரிதானா சற்று விகசித்த, அப்படி பிளந்து இருக்கிற வாய். எதையோ சொல்றதுக்கு முணுமுணுத்துட்டே காப்பிட இருக்கணும். வேதத்தை சொல்லிட்டே இருக்காரோ, கீதையை சொல்லிட்டே இருக்காரோ, உபனிஷத்தை சொல்லிட்டே இருக்காரோ. ஸ்புரிதாதரோற்றம். அதை பார்த்த யசோதைக்கு இந்த பிள்ளை வேதமெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னா தெரியாது, ஏதோ தன்னை கூட்டுட்டே இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறான். அவளுக்கு அது என்ன விஷயத்தோர்க்கேத்வா வாயபஸ்தோ வாயபஸ்தோ சொல்றதுன்னு அவருக்கு தெரிய போறதா? அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த எண்ணமே இல்லாம அவன் மோட்சம் பெற்றாள. அவனை பிரம்மம் எல்லாம் நினைச்செல்லாம் அவன் போகவே இல்லை. தன் குழந்தை அதுக்கு எங்கிட்ட பாலை குடிக்கிறது தவிர ஒண்ணும் தெரியாது. இப்படி வச்சுட்டே ஒருத்தி மோட்சத்துக்கு போயிருக்கணும்னால் அப்ப அந்த குழந்தையினுடைய பெருமையை சொல்றதே தவிர இவ பெருமை இல்லை. அது அந்த குழந்தைக்கு இருக்கிற பெருமை. அடுத்தது ஆஸ்திராவிலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம். ஆஸ்திராவிலேக்ஷணம்னா
கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு, அம்மா இவ்வளவு தூரம் தன்னை அண்ணா பாத்துக்கிறா, எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிறதுக்கா வயறு பசி முத்தி அழுது அந்த பசி மந்திச்சு இப்ப பாலை சாப்பிட்டு பசி தீர்ந்து போனா குழந்தைகளுக்கு மழுக்குன்னு கண்ணுல ஒரு சொட்டு ஜலம் வருமா. அததான் ஆஸ்ராவிலேக்ஷண. இந்த அழுகை எந்த துக்கத்தினாலையும் அந்த அழுகை இல்ல. இத்தனை நாள் ஒரே பசி, அவளை காணோம், மாடு கன்றுகளை பார்க்கப்பட்டா, இப்பதான் வந்தா, பாலை கொடுத்தா, பால் குடித்த உடனே வயறு நிறைஞ்சு போச்சு, ஒரு சொட்டு கண்ணீர் வருது இல்லையா, அது வந்ததுனால ஆஸ்ரா விலேக்ஷணம். கலங்கின திருக்கண்களை உடையதும் அனுக்ஷண மந்தஹாசம், அடுத்த நிமிஷமே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. குழந்தைகளுக்கு பசி இருக்கிறச்சே ஒரே ருத்ர தாண்டவமா இருக்கும். பசி தீர்ந்து போச்சுன்னா எல்லாம் சிரிச்சுன்னு குழந்து கொண்டு பேசுறதுக்கு வராது. அத போல ரெண்டாவது அனுக்ஷண மந்தஹாசம் கோபால டிம்ப வபுஷம், கோபாலனுடைய உருவத்தோடையே இருப்பவராய் கோகுலத்துக்கு இடையர் குழந்தை. அங்கேயும் கோபாலனால் நேர மன்னார்குடி ராஜகோபாலன் அர்த்தம் வராது. கோபாலன்னா அந்த ஊர்ல நந்த கிராமத்துல இருக்கிற ஒரு கோபகுமார், அத போன்ற வேஷத்தோட கூடியிருப்பவராய் கோபால டிண்ட வபுஷம் குஹனாஜனன்யாக, அவரைத்தான் கொன்னுடனுங்கிறதுக்காக பேச்சு வந்தார். முதல்ல அசுரன் அனுப்பிச்சு வச்சது பூதனா. அதை பத்தி ஆழ்வார் பாசுரத்துல சொல்லும் போது, ஏன் 6ஆம் பாட்டு திருப்பாவையிலே புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளபடி சென்கின் பேரனும் கேட்கலையோ, கைமுலை நஞ்சுண்டுன்னு இருப்பாருங்க. தாய்முலை பாலின் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று பெய்முலை வாய் வைத்து பித்தரன்னே பெரரேசன் என்றாய். தாய் முளைப்பால்னா அமுதமே இருக்கு, கொடுக்குறேன்னு சொல்றா. ஆனா அது இந்த பிள்ளைக்கு பிடிக்கல. என்ன புத்தியே கிடையாது இந்த பிள்ளை, வெறும் அசட்டு பிள்ளை. தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு, அம்மாவை விட்டுட்டு மெதுவா தவழ்ந்து போய் வாசல்ல பூத்தனை வருவடான்னு எதிர்பார்த்து காத்துக்கணும். தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து, அதையாவது ஓ இது விஷப்பால் வாண்டான்னு சொல்லாதா, இவ கொடுத்த பாலை விட ஆதரவா சாப்பிடறோம். நம்ம வீட்டுல புதுசா தோசை பண்ணி குழந்தை கொடுத்து பார்த்துருக்கோம், சாப்பிடவே சாப்பிட்டது. எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறச்சே முந்தானா மாவு இருந்திருக்கும், அதை அவ பண்ணி தோசை சாப்பிடுமா உன் குழந்தைன்னு கேட்டா. இல்ல அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு அம்மா சொல்லிட்டா. சரி ஒரு விள்ளல் பண்ணத்துக்காக கொடுக்கறேனேன்னு அந்த வீட்டுக்காரி கொடுத்தா. 3 தோசை சாப்பிட்டா இவ போடவே மாட்டா போட்டுருக்கு. இவளுக்கு போட எண்ணெய் இல்லாதனால பிள்ளை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் கொடுத்தா முந்தா 4 தோசை என்னமா சாப்பிட்டேன். இதுதான் நம்ம மானத்தை வாங்குறதுல அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை இருக்கு. அது நம்ம வீட்டுல பண்ணாது, எங்க போனோமோ அங்க போய் பண்ணிட்டு வந்தா. அதே போலத்தான் இவரும் இருக்கு. அத சொல்றச்சே தாய்முலை பாலில் அமுது இருக்க, இவ பால்ல இருக்கிறத சாப்பிடுறதுக்கு பிடித்தம் இல்ல. பூத்தனையனுடைய பால் நல்லா இருக்குன்னா இது பிடிக்குமா அவளுக்கு? நான் இப்படி பார்த்து பால் ஊட்டிருக்கேன். தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து பித்தன், இந்த பிள்ளை அசட்டு பிள்ளை, பித்தரன்னே பிறரேசனாய் அம்மா கொடுத்ததை சாப்பிட மாட்டேங்கிறது. மாயோந்திய வளவல பெருமாவஞ்ச பெய்விய, அந்த பெரிய பேய் இவன் குடிச்ச வேகத்துல பால் விறுவிறுன்னு வந்தது. குழந்தைக்கு பசி அதிகமா இருந்ததுன்னா பாலை வேகமா இழுக்கும். அதே போல இந்த குழந்தைக்கு ரொம்ப பசி, அதனால வேகமா இழுத்துது இல்லையோ, அவளை கொல்லணும்னா இவர் முயற்சியே பண்ணல. இழுத்த வேகத்துல பாலோட சேர்ந்து பிராணனும் வந்துடுது. அவ்வளவுதான். சண்டையை இன்னைக்கு சண்டை போட்டுருக்காரு ராமன், சண்டை போடுறது, சண்டையே போட மாட்டார். இவர் ஏதோ ஒரு காரியம் பண்ணச்சே எல்லாருக்கும் பிராணம் தானா போடும். இவர் ஏதோ ஒரு காரியம் பண்ணச்சே பாதி பக்தர்கள் மோட்சத்துக்கு போடுவார். ஆனா இவர் எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சுட்டே தானும் கடைசியில கிளம்பி போயிட்டார். இப்படியே இந்த அவதாரமே முடிஞ்சு போச்சு இல்லையோ. அதனாலதான் தவழ்ந்து தளர்நடை இட்டு பேச்சு விடநஞ்ச முளை சுவைத்த மிகுஞான சிறுகுழவின்னு போசம். பேச்சு பாட்டுல என்ன இருக்கு? பேச்சு விட நஞ்ச முளை சுவைத்த, விடம்னாலும் விஷம், நஞ்சினாலும் விஷம். ஏன் விட நஞ்ச முளை சுவைத்தானா 2 தானே விஷம்னு சொல்லுவாளா? விடான்னு சொல்லியிருந்தா போறோம், நஞ்சுன்னு சொல்லியிருந்தா போறோம். ஆனா வியாக்கியானத்துல சொல்றா இல்ல, அப்படி இல்ல, நஞ்சமுலை சுவைத்தான்னு விஷப்பால உண்டாருங்கிறது அர்த்தம். விடானா விடம்ங்கிற இடத்துல விஷம்னு வச்சுக்காதீங்க. பேச்சு பூத்தனா பிராணங்களை விட நஞ்சமுலை சுவைத்தான்னு வச்சுக்கோன்னா, இவ இழுத்த வேகத்துல அவளுக்கு பிராணம் படுத்த இல்லையோ, அதனால பேச்சு பிராணன்கள் நான் போச்சு, நஞ்சமுலை சுவைத்தான். அவ 12 மைல் தூரத்துக்கு சரீரம் விழுந்துதான். எவ்வளவு பெருசு, 12 மைல் தான், சும்மா வந்தான். அவ்வளவு பெருசுக்கு இருந்தது. யசோதைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் ஊர்க்காரா போய் சொல்ற, யசோதை குழந்தைய விட்டுட்டு போனே, அவளுத்தி வந்த விஷப்பால் கொடுக்க போனா, அவன் வேற குடிச்சான், என்ன ஆச்சுன்னு தெரியல, சத்தம் தான் கேட்டுது, வான்னு கூட்டு வந்தா. அவன் மேலேயே இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இதை பார்த்த தூக்கி வாரி போட்டது.
தூக்கி வச்சிருந்து தான் ஒரு தரம் பாலை கொடுத்துட்டு குழந்தை பயந்து போயிருக்கு போல் இருக்குதுன்னு நினைக்கிறான். இது ஒண்ணும் பயப்படல. இத்த கண்டு பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவது பஞ்சமைதி யமதர்மராஜன், சூரியன், சந்திரன், இந்திரன், வாயு இவர்கள்லாம் இதை கண்டு பயந்து 6வது மணிக்கு உதிக்கிறாங்க. இன்னைக்கு போட்டிருப்பா பஞ்சாங்கத்துல, இன்னைக்கு 5:55 சூரியோதயம். எனக்கு ஜலதோஷமா இருக்கு 6:15 வரேன்னு அவர் சொல்ல முடியுமோ? நிச்சயம் முடியாது. சொன்னா நாளைக்கு பதவி இருக்காது, வேற சூரியன் வந்து போகும். இன்னைக்கு வரைக்கும் இருந்தா ஒழுங்கா வேலை செஞ்சா இருங்கோ. இப்ப வேற நாளைக்கு என்ன ஏதுன்னு வேற தெரிய போறது. வம்பே வேண்டாம் சுவாமி. ஆனால் அந்த பதவியை ஜாகிரதையா தக்க வச்சுக்கணும். நான் இதை பத்தி எல்லாம் சொல்லணும். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவது பஞ்சமைதினா அதான் அவருக்கு இருக்கிற ஆசை. அது போய் இந்த பூத்தனையை கண்டா வேப்பட போறது. ஐம்படைத்தாலின்னு ஒண்ணு பண்ணி போட்டாலும், அச்சுத்தாலி, ஆமைத்தாலி, முளைத்தாலி என்று ஐம்படைங்கிறது சக்கர, சங்க, கத, ஆசி, வில்லு. இந்த 5ஐயும் சேர்த்து சின்ன சின்னதா குந்துமணி கோத்து அதால ஒரு தாயத்து பண்ணி குழந்தை பயப்படாத இருக்கணுங்கிறதுக்காக போட்டு விட்டாலும். அதை போட்டுன்றதுனாலதான் குழந்தைக்கு பயம் போச்சு. இது இவன் நம்புறான். யசோதை இதை நம்பி அந்த குழந்தைக்கு அதை போட்டு விட்டு, இதை நான் கையிலேயே பிடிச்சிட்டு சண்டை போட்டிருக்கேன், இவ என்னமோ கழுத்துல போட்டு விட்டுருக்கா, அவன் ஆசையை கெடுப்பானே அப்படிங்கிறதுதான் குழந்தை போட்டு இருக்கு. பராசர பட்டர் திருவரங்கநாதனை சேவித்தார். ஏதே சங்ககதா சுதர்சன விரதா க்ஷேமங்கரா பாவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பஜ்ரஞ்சவோ ஹே ஜனா இத்யூசுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வத்ரேண தது வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. அவர் கையிலே திவ்யாயுதங்களை பிடிச்சிருக்கார். திருமார்வர நாச்சியார் எழுந்துருளி இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு முக்கியமா படல. ரங்கநாத பெருமாளையே வைஜெயந்தி மாலை சாத்தின்னு இருக்கேன். நீலநாயக கல்லை அணிந்து கொண்டிருக்கிறார். திருமார்பில் நாச்சியார் எழுந்துருளி இருக்கிறார். இதெல்லாம் நீ பரதேவதே பரதேவதேன்னு பறை சாற்றும். நான் அதெல்லாம் பாட வர்றதா இல்லை. எனக்கு எது தெரியுமா பிடிச்சிருக்கு? அன்னைக்கு யசோத ஐம்படைத்தாலி போட்டாலாமே, அதை இப்போ கழுத்துல மறக்காம சாத்திட்டு இருக்கியே, அதை பார்த்தா தான் நீ எங்களுடையவன்கிற நம்பிக்கை எனக்கு வருது. உன் சக்கரத்தையும் திருமார்க நாச்சியாரையும் பார்த்தா வைகுந்தநாதன்னு தோன்றது. ஐம்படைத்தாலியை பார்த்தா தான் எங்களுக்காக பிருந்தாவன சரன்னு தெரிகிறது. உன் பரத்தத்தை விட சௌலபியத்துலதான் எங்களுக்கு கருத்து பாடினார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கோபால டிம்ப வபுஷம் குகநாஜனன்யாக பிராணா ஸ்தனந்தயம் அவைமி பரம் உமாம்சம். அப்படிப்பட்ட பரமாத்மாவான் கண்ணன் இதோ சின்ன குழந்தையாக பிறந்திருக்க அந்த பெருமானையே பரம் உமாம்சம் அவைமி, அவனை பரமபுருஷன் என்று தெரிந்து கொள்ளுகிறேன். குழந்தேன் ஆரம்பித்தார், வந்தேன்னு தொடங்கினார். பரம் புருஷம் உமாம்சம் அவைமி, அவனை பரமபுருஷன் என்று அறிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னார். முதல் 3 ஸ்லோகத்துக்குள்ளேயே இவன் தான் பரமபுருஷன், அவர்தான் குழந்தை, அவர்தான் ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள் பெற்றவர் என்ற அனைத்தையும் சேர்த்து அற்புதமா அமைத்திருக்கிறது கோபால விம்சதி. ஒரு சில அர்த்தங்களை இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பகவானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நடத்தின எல்லாருக்கும் அடியனுடைய கிருத்தஜத்தையை சொல்லிக்கொண்டு, அடுத்து திங்கட்கிழமை மாலை 7லிருந்து 8:30 மணி வரைக்கும் உண்டு. அவசியம் எல்லாரும் வரணும். வேற சில அழகான சில அர்த்தங்களை எல்லாம் சேர்ந்து கலந்து அனுபவிப்போம். வாருங்கோள் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாணம் செய்ய நிகழ்த்தினார். ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.